நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome to Achi Masala Niyanana, powered by NAC Jewelers, co-presented by Sunland. ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வெளியில எல்லாம் போறப்போ யாராவது சந்திக்கிறப்போ இந்த நியானாக்கு எங்கே இந்தியா டாபிக் பிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஐசிசி ஒரு பெரிய டீம் இதுக்காக எப்போதுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒர்க் பண்ணுற டீம் எல்லாருமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறப்போ இந்த டாபிக் சொன்னப்போ நானுமே எப்படிப்பா இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டு நானுமே கொஞ்சம் யோசித்த ஒரு டாபிக். ஏன்னா பொதுவாகவே இந்த சைடில் ஒருத்தங்க இருக்காங்கன்னா அதுக்கு நேர் எதிரான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த பக்கம் உட்கார வைக்கப்படுவது வாடிக்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நாமளும் அப்படி தான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். பட் முதல் முறையாக ரெண்டு பக்கமும் ஒரே கேட்டகரி பீப்புள், அதுவும் சாதாரணப்பட்ட ஆளுங்க கிடையாது. ரெண்டு பக்கமும் மாமியார்ஸ், இந்த பக்கமும் மாமியார்கள், இந்த பக்கமும் மாமியார்கள். ஒரு 20 வருடத்திற்கு முன்னால் நீங்கள் மருமகளாக இருந்தபோது உங்கள் படிப்பு, உங்கள் வாழ்க்கை, உங்கள் எக்ஸ்போஷர், உங்கள் சிந்தனைகள் அப்படிங்கிறதோட ஒப்பிட்டு பார்க்கிற போது இன்றைக்கு இருக்கக்கூடிய மருமகளுடைய படிப்பு, எக்ஸ்போஷர், சிந்தனைகள், சுதந்திரம் சார்ந்த பார்வை, குடும்ப அமைப்பு குறித்த அவர்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் வேறு மாதிரியாக இருக்கிறது. ஆக இந்த ஷோவில் ரெண்டு தரப்புலையும் மாமியார்களை உட்கார வைத்ததற்கான காரணம் என்னன்னா, வெளியில் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு நிறைய தகவல்கள் இந்த கான்டெம்பரரி வேர்ல்டில் நவீன சமூகத்தில் ஒரு குடும்ப அமைப்புக்குள் மாமியார் மருமகள் ரெண்டு பேருமே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது பற்றி ஒரு பார்வையை வெளிப்படையாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் ரெண்டு பக்கமும் ஃபுல் மாமியார்ஸ் உட்கார வைக்கப்பட்டிருக்கும். இந்த பக்கத்தில் இருக்கவங்களுடைய அணுகுமுறை அப்படிங்கன்னா, மாமியார் என்பது ஒரு சிஸ்டம், ஒரு குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆளாக அப்படியே அந்த சிஸ்டத்தின் கீழே தான் இருக்கணும், அப்போ தான் குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பு. இன்னொரு பக்கம் அப்படிலாம் கிடையாது, காலம் மாறிடுச்சு, நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக ஒரு தோழியை போல் அவங்களோட சேர்ந்து பயணிக்கணும், அதுதான் ஒர்க் அவுட் ஆகும், நாங்கள்லாம் அப்படித்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம். ஒரு நவீன காலத்திற்கு ஏற்ப நாங்கள் மாறி இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்கள். இன்னொரு பக்கம் காலம் எவ்வளவு மாறி இருந்தாலும் ஒரு சிஸ்டம் என்பது மாறாது. மாமியார் இஸ் மாமியார், மாமியார் ஒரு தோழி. அப்பா அப்படின்னோடனே ஒரு ப்ரைடு வருதுல்ல, நான் அப்பா ஆயிட்டேன், நான் ஒரு ஃபாதர் அப்படிங்கிறப்ப ஒரு 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 ஃபீல். நான் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகிறேங்களே ஒரு ஃபீல் வந்துடுது ஒரு பையனுக்கு இல்லையா. நான் கல்யாணம் ஆகி மருமகள் ஆகிட்டேன் அப்படிங்கிறது கூட ஒரு ஃபீல். அது மாதிரி மாமியார் என்பது எப்படிப்பட்ட ஒரு ஃபீல்? நாம் சொல்கிறத கேட்கக்கூடிய ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரப்போறா. இத்தனை நாளாக நம்ம பையனும் சரி பொண்ணு அடப்பமா பொத்து அப்படி சொல்லுவாங்க. இது நம்ம சொன்ன உடனே சரிம்மா செய்கிறேன் அப்படி அது வருதோ இல்லையோ, அது கேட்குதோ இல்லையோ, அது பிறகுதான் என்னோட வீட்டில் என்ன நடக்கிறது நான் பின்னாடி சொல்லலாம். ஆனா அதிகாரம் நான் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பெண் என் வீட்டுக்கு வருகிறாள், என் பேச்சை கேட்கக்கூடியது. கணவனுக்கு நம்ம கட்டுப்பட்டு வரை நடந்திருக்கோம். எங்க மாமியார் ரொம்ப நல்லவங்களா இருந்தா கூட நமக்கு ஒரு இது இருக்கும், ஆஃபீஸ் போகிறோம் வரோம், எல்லா இடத்துலையும் எல்லாருக்கையும் வேலை பண்ணியிருப்போம், எல்லாம் அப்படியே கொஞ்சம் பயமெல்லாம் இருந்திருக்கும். இது நான் சொல்றதை கேட்க ஒரு பெண் வரப்போகிறாள் அப்படின்னு சும்மா அது ஒரு கெத்து. எக்ஸலண்ட், மனசுலேருந்து பேசினாங்க. ஏன்னா நான் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் அமுக்கப்பட்டே இருக்கேன், நான் அதிகாரம் செய்வதற்கு எனக்கு ஒரு ஆள் வீட்டுக்குள்ளே வராங்க. சூப்பர், இது மாதிரி மனசுலேருந்து பேசுங்க, கரெக்டாக இருக்கும். நம்ம பையனுக்கு ஒரு 25 வயசு ஆகும் போதே நமக்கு ஒரு ஆசை தான், எப்போ கல்யாணம் ஆகும், நமக்கு ஒரு மருமக வருவா, நம்ம சொல்படி கேட்பா, அப்போ நம்ம அதிகாரம் பண்ணலாம். அதே மாதிரி நமக்கு ஒரு அத்தாரிட்டி கிடைச்சாட்டி, ஆமாம் நம்ம தான் எல்லாமே ஆளினாலே. நம்ம ஒரு சொல்றதுக்கு ஒருத்தி இருக்கா வீட்டில், மருமக இருக்கா பார்த்துப்பா அப்படின்னு ஒன்று சொல்லணும். நமக்கு ஒரு மெச்சூர்டாக இருக்கும், ரொம்ப மெச்சூர்டா இருக்கும். அதுதான் லாஸ்ட். குழந்தையில இருந்து வர்றது மாமியார் தான், அதுக்கு மேற்பட்டு ஒண்ணும் கிடையாது, பாட்டி. சூப்பர். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் மாமியார் அப்படிங்கிற இடம் வந்த உடனே கிடைக்கிற பெருமை என்ன? ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு போனோம்னா மாப்பிள்ளை யாருன்னு கேட்பாங்க, அடுத்து மாமியார் யார் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாமியாருங்கிறதே அதுல ஒரு நல்ல ஒரு உங்க பாடி லாங்குவேஜ், அந்த மாமியார் அந்த அதிகாரம் யாருங்கிறதுக்கு ஒரு கெத்து இருக்கு. மாமியார் என்கிற அந்த பெருமை, அந்த போஸ்டிங் எப்படிப்பட்டது? ஒரு மருமகள் வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு உற்சாகமா வருது, எல்லா பொறுப்புகளையும் அவ பாத்துக்குவா அப்படின்னு ஒரு சந்தோஷமே மனசுல. ஓகே, என் பொறுப்பை எடுத்து செய்ய இன்னொருத்தி வந்துட்டா அப்படின்னு ஒரு சந்தோஷம். அது ஒரு கெஸ்ட் வந்தாங்கன்னா உபசரிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் இதுவா இருக்கலாம், அவங்க பாத்துக்குவாங்க. ஓகே, இப்ப மாமியார் ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம் கொஞ்சம் இல்ல. அப்பாட 25 வருஷம் நம்ம பிள்ளைய வளர்த்து எடுத்து பொண்ணுங்களை எல்லாம் கட்டி கொடுத்து நம்ம மருமக வந்த உடனே பொறுப்பெல்லாம் அவங்க கிட்ட கொடுத்துட்டு நம்ம நிம்மதியா இருக்கலாம், ரிட்டையர்மெண்ட், ரிலாக்ஸ் பண்ணலாம். நமக்கு அது ஒரு பெருமை தான், மாமியாருங்கிற ஸ்தானம் பெருமை தான். அதே மாதிரி நமக்கு அப்புறம் குடும்ப பொறுப்பை ஏற்று நடக்கிறதுக்கு அவங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிம்மதி இருக்கு. ஸோ
சில பேர் அதிகாரமாக பார்க்கிறார்கள், நான் அதிகாரம் செய்ய ஒருவர் கிடைக்கிறார் அப்படின்னு. அப்புறம் என்னுடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ள ஒருத்தி வருகிறாள்னு சில பேர் பார்க்குறாங்க. அப்புறம் என்னுடைய பொறுப்புகள் முடிஞ்சு இனிமேல் நான் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், எனக்கான ஸ்பேஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. நீங்கள் அந்த மாமியார் என்கிற அந்த பதவியை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு ஒரே ஒரு பையன் தான் சார். நானும் என் பையனை மட்டுமே இருந்தோம். அப்புறம் மருமக வந்ததும் எல்லாரும் நான் ஃபீல் பண்ணலை நிஜமாவே. முதல்ல தாலி கட்டி முடிஞ்சது அனந்தி நீ மாமியார் ஆயிட்டேன்னு சொன்னாங்க பாருங்க. நிஜமாவே ரொம்ப ரொம்ப அப்பதான் நான் சந்தோஷப்பட்டேன். குட். எல்லாரும் மாமியார் ஆயிட்டேன்னு சொன்ன ஒரு ஃபீல் வேற. நான் பட்ட கஷ்டம் என் மருமக என்னைக்கும் வாழ்நாளில் படக்கூடாதுன்ற எண்ணத்தில் தான் என் மருமகளை இன்னைக்கும் நான் நடத்திட்டு இருக்கேன், இப்போ நடத்துகிறேன். ஓகே, நான் பட்ட கஷ்டம் என் மருமக படக்கூடாது. ஓகே, வேற. எங்களுக்கு பொண்ணு இல்லாதனால எனக்கு மேரேஜ் ஆன எங்கள் பையனுக்கு மேரேஜ் பண்ண உடனே எங்கள் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துட்டதால எனக்கு சந்தோஷம் இருந்துச்சு. இந்த சமுதாயத்தை என்ன நடக்கிறது, எப்படி இருக்கு, என்ன யாரை பற்றி எதுவும் நமக்கு ஒன்றும் தெரியாது. அது நம்ம இந்த உலகத்தோடு ஒட்டி வாழணும்னா புதுசாக இருக்கிற பசங்களுக்கு தான் தெரியும். அதனால மறுமொழி காலேஜ் எல்லாம் போய் படிச்சிருக்கிறதுனால நம்ம எல்லாருக்கிட்டையும் எப்படி நடந்துக்கணுங்கிற முறையும் கற்றுக்கிறதுக்கு ஒரு சௌரியமாக இருக்கு. நைஸ். அந்த ஜென்ரேஷன் கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு வந்து என் பையனுக்கு கல்யாணம் ஆனதுமே நம்ம பொறுப்பை ஃபுல்லாக பையனோட பொறுப்பை ஃபுல்லாக பொண்ணுகிட்ட ஒப்படைச்சிடலாம், நம்ம ரிலீஸ் ஆயிடலாம், நான் ரிலாக்ஸ் ஆயிடலாம். எஸ், எனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் வந்துருச்சு. சூப்பர். எனக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வந்துருச்சு. கூட மாட எல்லாத்துக்கும் ஒரு ஆள் இருக்காங்க. என்ன யாரோ எதை பேசினாலும் தட்டி எனக்கு கேட்கும். அதனால எனக்கு தைரியம் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு ஆள் இருக்கு. தைரியம் கொடுப்பதற்கு ஒரு ஆள் இருக்குன்னு சந்தோஷம் வந்துச்சு. வேற குடும்பத்துக்கு எப்படி நம்ம ஒரு தலைவின்னு சொல்கிறோமோ, நான் சொன்ன அங்கீகாரமும் நமக்கு கிடைக்குது. மாமியார் என்ற அங்கீகாரமும் பிரைம் மினிஸ்டர் அப்படியே ஒரு பிரசிடென்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபீல் ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளுக்குள்ளே நமக்கு அந்த நம்மளை பதவி உயர்வு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. ஒரு பயம் இருந்துச்சு சார். என்னன்னு? ஆக்சுவலாக இவ்வளோ நாள் பையன் இவ்வளோ அஃபெக்ஷனாக இருந்து இப்போ வந்துட்டா அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் செலக்ட் பண்ணோம். வந்துட்டா பையன் பழையபடி இருப்பானா? மாமியாருங்கிற ஃபீல்ல ஒரு பக்கம் அதிகாரம் இருக்க மாதிரி, இன்னொரு பக்கம் பயம். வர்றவ என்ன பண்ணுவான்னு தெரியலையே, நம்ம புள்ள நம்மளோட ஒட்டுதலாவே இருப்பானா மாட்டானா? மாமியார் ஆனவுடன் உங்களுக்கு ஏற்பட்ட ஃபீல் என்ன சார்? உறவுக்காரங்க வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க, சசி காபி கொண்டு வந்து கொடுமா, சித்தப்பா வந்திருக்கிறாரு பாரு அப்படின்னு ஒரு அதிகாரம் பண்றப்ப எனக்கு ஒரு சந்தோஷம். மாமா வந்திருக்கிறார் பாரு, அவருக்கு உடனே பாய் போடு, அவருக்கு ரொம்ப டயர்டா இருக்கிறார் பாரு, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு ஒரு அதிகாரம். கோயிலுக்கு போறப்போ குருக்கள் கேட்கறாரு, யாருமா புதுசா கூடணும்? ஏன் மருமக சார் சசி அவங்களுக்கு கூட உதவி பண்ணு, கொஞ்சம் தண்ணி எடுத்து கிட்ட கொடு அப்படின்னு சொல்றப்ப எனக்கு ஒரு பெருமை. சார் பையன் கல்யாணத்தப்பவே நான் நல்லா பட்டு புடவை கட்டிட்டு நகையெல்லாம் போட்டுட்டு கெத்தாக நடந்து சுற்றி போயிட்டு இருந்தேன் பாருங்க சார். அங்கே பார்க்குறவங்க எல்லாருமே அப்போ லாலி மாமியாரை பாரு, அதுதான் இன்னும் ஹீரோயின் மாதிரி அப்படி இப்படி சுற்றி வருது. ஆனால் உண்மையாகவே எனக்கு ஒரு கர்வம் வந்துச்சு, அப்போ ஒரு கெத்து வந்துச்சு, ஒரு ஹீரோயின் ஃபீல். ஆமாம், அந்த மாதிரி நான் தான் அந்த இடத்துல ஹீரோயின் மாதிரி நல்லா கெத்தாக தான் சார் இருந்தேன். அதே மாதிரி வீட்டுக்கு வந்த உடனே அதை தான் சமையல் பண்ண சொல்லணும், நம்ம அடுப்புக்கிட்ட போகக்கூடாது அப்படின்ட்டு நீ போய் சமையல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு பெருங்காயம் போட்டு கிச்சனுக்கு வெளியில இருந்துட்டு சொல்லிட்டே இருப்பீங்க. ஆமா, நான் டிவி பார்த்துட்டு நீ அடுப்புல வை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். சமைச்சுக்கிட்டு இருந்ததுக்கு பதிலா டிவி இந்த பக்கம் போட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு பருப்பு இவ்வளவு போடு, ஒரு உலக்க போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊத்து, சிம்மையை குறைச்சு வை அப்படின்னு எல்லாத்தையும் உட்கார்ந்த இடத்துல இருந்தே சொல்ல ஒரு ஆள். அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே, பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற சந்தோஷம், அதனால் ஏற்படுகிற பெருமை, கல்யாண மண்டபத்திலே ஹீரோயின் போல நடக்கக்கூடிய மனநிலை, லேசாக ஒரு திமிரும் சந்தோஷமும், என் வேலைகளை பகிர்ந்து கொள்ள ஒருத்தி கிடைத்திருக்கிறாள், நான் அதிகாரம் செய்ய ஒருத்தி கிடைச்சிருக்கா, பையன் கையை விட்டு போயிடுவானான்னு பயம். இவ்வளவு விஷயங்கள் மாமியார் அப்படிங்கிற ஒரு ஃபீல்ட்லேருந்து கிடைக்குது. ஓகே, தொடர்ந்து பேசலாம். இரண்டு பக்கமும் மாமியார்கள் ஒரு தோழியை போல மருமகளிடம் பழக வேண்டும் அப்படின்னு சொல்றவங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மாமியார்கள் ஒரு சிஸ்டம், ஒரு தலைமை ஆசிரியர் எப்படி நடந்து கொள்கிறாரோ அது போல அந்த சிஸ்டத்துக்கு கீழே தான் மாமியார்கள் நடந்துக்கணும் ஒரு பக்கம் சொல்றாங்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ராஜி மசாலா நியானா பவர்ட் பை NAC Jewellers, co-presented by Sunland. ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி ஸ்டேட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நியானா பவர்ட் பை NAC Jewellers, co-presented by Sunland. ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. இரண்டு பக்கமும் மாமியார்கள் கொஞ்சம் கைடன்ஸ், கொஞ்சம் கராரா தான் இருக்குன்னு சொல்லக்கூடிய மாமியார்கள், இன்னொரு பக்கம் ஃப்ரெண்ட்லியாக நடத்தின மருமகள்களை அப்படின்னு சொல்லக்கூடிய மாமியார்கள். ஆக்சுவலாக உங்ககிட்டேருந்து தான் இந்த கேள்வி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். பெருவாரியாக விசாரித்த வரைக்கும் முதல் பிரச்சனை ஆரம்பிக்கிறது சமையல் சார்ந்த விஷயம். நம்ம வீட்டில் இப்படி தான் சமைப்பாங்க அப்படின்னு வழி நடத்துறது, அப்புறம் அடிக்கடி ஹோட்டலுக்கு போகக்கூடாது, வீட்டில் சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை ஒரு கட்டுப்பாடை செய்யலாமா செய்யக்கூடாது? புதுசாக நம்ம வீட்டுக்கு வர்ற பொண்ணுக்கு நம்ம வீட்டு சமையல்களை நம்ம சொல்லி கொடுத்து தான் அங்கே தெரிஞ்சுக்கணும்.
நம்மளோட வீட்டு சமையல் அவங்க சொல்லிக் கொடுக்குறது ஒரு கட்டுப்பாடோட தான் சார் அவங்க செய்வாங்க அதே மாதிரி. ஆஹா. அதனால கட்டாயம் அவங்களுக்கு அந்த அதை நம்மளை ஃபாலோ பண்ணி வர மாதிரி வச்சுக்கணும் சார். அவங்க சமையல்ல நீங்க எப்படி எல்லாம் தலையிடுவீங்க? இந்த மாதிரி செய்யு, இந்த டேஸ்ட்ல செய்யு, நீ செய்யற மாதிரி செய்யாத, நான் செய்யற மாதிரி செய்யு, வேஸ்ட் ஆகாத, ஹோட்டலுக்கு வந்து நீ போ, அனாவசியமா வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன், சில சமயம் போன்னு சொல்லுவேன். ஓகே, சமையல் அதிகாரம் யார்கிட்ட இருக்கணும்? அது ஆளு. சமையல் அதிகாரம் என்கிட்ட தான், கண்டிப்பா என்கிட்ட தான். ஏன் சமையல் அதிகாரம் மாமியார்ட்ட இருக்கணும்? ஏன்னா இப்போ வரவங்க நம்மளோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து அவங்களுக்கு புரியறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதனால் நம்ம வாங்கி எல்லாத்தையும் வாங்கி போட்டுட்டு உடனே அப்படியே எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிடுவாங்க சில சமயம். இன்ஃபேக்ட் இப்போ வந்து நாங்கள்லாம் புளியும் உப்பும் ஒன்றா கரைப்போம். அவங்க வந்து அதை சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க, உப்பில் இருந்ததுன்னா அதுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்துடும், அதனால் நாங்கள் புளி இப்படி போடுவோம். அப்புறம் அது என்ன ஆகும், சாப்பிடும்போது அந்த உப்பு ஜாஸ்தியாக இருக்கும், கம்மியாக இருக்கும், கொஞ்சம் போடுவாங்க, குரங்கு அப்பத்தை பங்கிட்ட கதையாக அது ஆயிரும். அதனால் சமையல் கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருந்தால் தான் நம்ம ஒவ்வொன்றையும் அவங்கள்ட்ட சம்டைம்ஸ் ட்ரெடிஷ்னல் சமையல்லாம் அவங்களுக்கு பண்ண தெரியாது. ஒரு நல்ல நாள் கிழமையெல்லாம் வரும்போது எல்லாத்துலேயும் எத்தையோ ஒன்று சர்க்கரையை போடுவாங்க, அத்தை போடுவாங்க, அப்படி கிடையாது. சர்க்கரை பொங்கல்லாம் இப்படி தான் செய்யணும், ஒரு ரசம்லாம் இப்படி தான் வைக்கணும். நம்ம வீட்டில் அப்பாவுக்கு இதான் பிடிக்கும், உங்கள் அப்பா ஹஸ்பண்ட் இப்படி தான் சாப்பிட்ருக்கான், என் பையன் அப்படி தான் சாப்பிட்ருக்கான், நான் அப்படி தான் சொல்லுவேன். வேறு என் பையன் அப்படி தான் சாப்பிடுவான், அவனுக்கு ரசம் ரொம்ப பிடிக்கும், கொத்தமல்லி நல்லா கரெக்டாக கட் பண்ணி போடு அப்படி சொல்லுவேன். என் வீட்டு சமையல் அதிகாரம் என்னிடம் இருந்தால்தான் அந்த சமையல் அறைக்குள்ள அந்த ஒரு கட்டுப்பாடு இருந்தால் அங்கே தான் ஆரம்பிக்கிறது நம்ம எக்கனாமிக்கல். இது இல்லை தவறு, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். ஸோ அவங்க டேஸ்ட் வேறு, நம்ம டேஸ்ட் வேறு, அதில் நம்ம தலையிடுறதுல அவசியமே இல்லை. உதாரணமாக நான் வெஜிடேரியன், மருமக நான் வெஜிடேரியன், நான் அதை ஒன்றும் தலையிடுறதில்ல. அவங்க செஞ்சாங்கன்னா அதை நான் தலையிடுறேன். சூப்பர், அது அவங்க டேஸ்ட். அவ்வளோதான். ஓகே, வேற ஏன் தலையிடக்கூடாது? சமையல் அதிகாரத்துக்குள் ஏன் தலையிடக்கூடாது மாமியார்? எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை சார், மருமக சமைக்கவே தெரியாது, நான் தான் சமைக்கணும். ஓ, இது உண்மை, இது பிரச்சனை இல்லை. நம்ம தலையிட்டு அவங்களுக்கு அசௌகரியமாக இருக்கும், அவங்க இஷ்டப்படி செய்ய முடியாது. அவங்க முழுக்க செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னா எல்லாருமே நல்லா சாப்பிடலாம், அப்படி நல்லா இல்லைன்னாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டு சமையல் ஒன்று இருக்குது, அதுபடி தான் அவங்க செய்யணும். சுதந்திரத்தில் தலையிறதுன்னு கிடையாது. இப்போ நம்ம கூட எல்லாருக்கும் சில விஷயங்களை சொல்லி கற்றுக் கொடுக்குறோம். அது மாதிரி நம்ம வீட்டில் பிடிச்சவங்களுக்கு இது மாதிரி நீ சமை. எத்தனை வருஷம் சொல்லுவீங்க? அதான பிரச்சனை. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, 7 வருஷம் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நான். கல்யாணம் 7 வருஷம் ஆச்சு, இன்னமும் கூட உங்க பிள்ளைக்கு பிடிச்சது என்னன்னு தெரியாம உங்க பரவக இருக்காது. அது கரெக்டா செஞ்சிருவாங்க அவங்க. அப்புறம் என்ன, அதைத்தான் அவங்க சொல்றாங்க, அது அசௌகரியமா இருக்கும், அவங்க சுதந்திரத்துக்கு விடுங்கங்கறாங்க. நான் செய்யற சமையலை இது வரைக்கும் எங்க வீட்டுல எல்லாருமே அந்த டேஸ்ட் வைஸ்ல தான் பண்ணி சாப்பிட்டுருக்காங்க. திடீர்னு அவ கொடுத்தான்னா எல்லாருக்குமே அது பிடிக்காது. ஸோ அந்த டேஸ்ட்லேயே பண்ணுவான்னு நான் சொல்லி கொடுப்பேன். பண்ண வரலைன்னா மறுபடியும் நானே பண்ணுவேன். இப்போவும் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா 1.25 வருஷம் தான் ஆச்சு, உடனே டெலிவரி ஆயிடுச்சு. ஓகே, அப்ப எந்தெந்த இடத்துல எல்லாம், உங்க வீட்டுல மட்டும் இல்ல பொதுவா வச்சுக்கோங்க, எந்தெந்த இடத்துல எல்லாம் சமையல்ல நம்ம தலையிடலாம்? குழந்தைக்கு அதாவது சுரக்காய் அந்த காயெல்லாம் போட்டால் சளி பிடிச்சிரும். அந்த மாதிரி டைமில் வந்து இது பண்ணக்கூடாது. அவங்க சளி பிடிச்சிருக்கும் போது இன்னொரு தடவை அந்த காயை ஆக்கி கொடுத்தாங்கன்னா அது பிடிக்காது. அந்த மாதிரி அது சமைக்கக்கூடாது. ஹெல்த் சம்பந்தமான விஷயம் பிரச்சனைன்னு வர்றப்ப மாமியார் தலையிடலாம். வேற எங்க தலையிடலாம்? கலாச்சார சம்பந்தப்பட்ட அந்த பண்டிகை நேரத்தில் தலையிடலாம். பண்டிகை நேரத்தில் தலையிடலாம். வேற குழந்தைங்களுக்கு ஆகாத பொருள் எல்லாம் செய்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் சார். அவங்க என்ன சொல்லுவாங்க, சரி என் குழந்தைக்கு வைக்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இதுதான் நான் தலையிடுவேன். ஓகே, குழந்தைங்க சம்பந்தப்பட்ட விஷயத்துல தலையிடலாம். வேற காசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல சொல்லலாம். அவங்களுக்கு தெரியாத நம்ம அட்வைஸ் பண்ணலாம். அது ரெண்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இஞ்சி பூண்டெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக போட்டால் பிடிக்காது எங்கள் வீட்டில். ஸோ எல்லாருமே வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அதனால அனாவசியமாக போடாத அப்படின்னு சொல்லுவேன். தேவையில்லாமல் உணவுப் பொருட்களை பயன்படுத்தினால் தலையிடலாம். அப்புறம் வேற எங்க தலையிடலாம்? வெளியில உள்ள உணவுப் பொருட்கள்லாம் வாங்கி வீட்டில் செய்யக்கூடாது, அதுக்கு மட்டும் தலையிடலாம். இந்த ரெடிமேட் சப்பாத்தி, ரெடிமேட் பரோட்டா இதெல்லாம் வாங்கி சமைக்க வீட்டில் சமைக்கக்கூடாது. நம்மளே ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லுவேன் சார். ஓகே, எஸ். நேரத்தோட சமையலை முடிச்சிடணும் சீக்கிரம். நம்ம பையன் சீக்கிரம் 6 மணிக்கு போகிறான்னா இவங்க பாட்டுக்கு 7 மணி வரையும் எத்தையோ கிண்டிகிட்டே கிடந்தா நான் முடிச்சிருவேன். அவன் போகிறான், என் பையன் சாப்பிடணும், ஹஸ்பண்ட் போகிறாங்க, யார் அதனால சமையலில் அவங்க நேரத்தை வீணாக்கிட்டு இதுக்கு அரைச்சிக்கிட்டு அதுக்கு அரைச்சிட்டு அப்படி நேரத்தை கரெக்டாக செஞ்சிடணும். 6:30 மணிக்கு ரெடியாக இருக்கணும், ஆன் டைம். அதுக்குள்ளே அவங்க அந்த வேலையை பார்க்கலன்னா தலையிடலாம். வேற ஒரு பாத்திரத்துக்கு 9 பாத்திரம் எடுப்பா. அது அப்புறம் எண்ணெய் அங்கே சிந்தி இங்கே சிந்தி நான் அவள் செய்யும் போதே நான் இடையில போய் தொடச்சிட்டு வருவேன். அப்போ என்னடா அத்தை அப்படி பக்கத்துலேயே வராங்கன்னு அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு என்னடா இவ இப்படிலாம் செய்கிறான்னு. ஒரு சின்ன தட்டில் இவ்வளோ நீள கரண்டியை வச்சுருவா, அது எனக்கு பிடிக்காது. அப்படியே 2 பேருக்கும் முகம் ஒரு மாதிரி தான் போகும். ஆனாலும் சிரிச்சு உள்ள ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இது ஏமா வைக்கிற அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே இருங்கத்தான் நான் தான் கழுவிடுவேன்பா. இல்லை நான் கழுவிடுறேன்பேன். எனக்கு பக்கத்தில் ஒன்று கூட இருக்கக்கூடாது, நீட்டாக இருக்கணும். ஒன்று செய்யும் போதே அது அங்கே வச்சிடணும், அடுத்ததுக்கு அதை எடுத்து தான் செய்யணும். பக்கத்துலேயே ஒரே கொலாப்ஸ் பண்ணக்கூடாது, எனக்கு ரொம்ப நீட்டாக இருக்கணும்.
அதிகம் சாப்பாடு செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கரெக்டாக சாப்பாடு செய்யணும். ஃப்ரிட்ஜில் வச்சு அதை மறுநாள் எடுத்து சாப்பிடக்கூடாது. எக்ஸஸாக சமைக்கக்கூடாது. இவ்வளோ பேருக்கு இவ்வளோ சமைக்கணும்னு தெரியணும். ஆமாம். ஸோ தினந்தோறும் 4 இட்லி மிஞ்சிறது, இவ்வளோ சாதம் மிஞ்சினா நிச்சயமாக கேட்பீங்க, தலையிடுவீங்க. வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் எங்கெல்லாம் தலையிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? டேஸ்ட்டில் தலையிடக்கூடாது சார். டேஸ்ட்டில் தலையிடக்கூடாது. கூடாது. அவங்க அட்லீஸ்ட் சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு கொஞ்சம் இது போட்டால் நல்லாயிருக்கும், சாப்பிட்ட பிறகு சொல்லாமல் இப்படி பண்ணு, இது பண்ணால் தான் இவங்களுக்கு பிடிக்கும் அப்படி சொல்லவே கூடாது. தலையிடணும். அப்புறம் எப்படி எல்லாரும் சாப்பிட்றது? டேஸ்ட்டில் இப்போ அவள் ஒருத்தி மட்டும் சாப்பிட்டா போகாது. அவள் நம்ம குடும்பத்துக்கு வந்துட்டா, இனிமே அவ தான் நிறைய செய்யணும். நமக்கு அப்புறம் நம்ம பண்ண டேஸ்ட்ல தான் சாப்பிட்டுருக்காங்க, அதனால அவங்களுக்கு அது பிடிச்சதுன்னு நம்ம நினைக்கிறோம். அப்ப அவ ஒருத்தி தான் சாப்பிடட்டும். அது ஒரு நாள் விட்டு கொடுக்கலாம், அது ஒரு நாள் விட்டு கொடுக்கலாம். மெஜாரிட்டி நம்ம பண்ணும்போதே அது தலையிட வேண்டாம். மெஜாரிட்டி யாரு? நம்ம வீட்ல. அவ மெஜாரிட்டியே இல்ல, அவ நம்ம வீட்ல வந்துட்ட பிறகு மெஜாரிட்டி மைனாரிட்டி. அவ செய்யற சமையல் நம்ம ஏன் செய்யணும்? she is one of our family member. அது மெஜாரிட்டி எங்க? நீ ஒரு ஐட்டம் செய்ய, நான் ஒரு ஐட்டம் செய்றேன். அவ பண்றது நல்ல டேஸ்டா இருக்கலாம். நல்ல டேஸ்டா இருந்தா நம்ம ஏத்துக்கலாம். நம்ம ஹோட்டலுக்கு போகும்போது அதுல எவ்வளவு கலந்திருக்குன்னு பார்த்து நம்ம ஆர்டர் பண்றது இல்லையே. ஹோட்டல்ல பத்தி நான் பேசல. ஒரு ஹோட்டலுக்கு போறோம், ஹோட்டல்ல சாப்பிறோமா இல்லையா? ஆமா, மிச்சம் தூக்கி போட்டு வரவே. அதுல எவ்வளவு மிச்சம் இருந்தா கூப்பிட்டு கேப்பீங்க. பிடிக்கலனா விட்டுட்டு தான் வரோம். பூண்டு இஞ்சி மசாலா ஓகே, நீங்க சொல்றது கரெக்ட். சாப்பிட்ட பிடிக்கலனா நமக்கு பிடிக்கலனா சொல்லலாம். எங்க தலையிடக்கூடாது சார்? பையனும் இந்த ஜெனரேஷன், பொண்ணு இந்த ஜெனரேஷன், அவங்க இஷ்டத்துக்கு எது வேணா செஞ்சு சாப்பிட்டுட்டோம். அதனால நம்ம தலையிடக்கூடாது. ஓகே, இந்த ஜெனரேஷன் நம்ம அதுல தலையிடக்கூடாது. வேற இல்லை, நம்மளும் ஸ்டார்டிங்லேருந்தே நல்லா தான் பண்ணோன்னு கிடையாது. கொஞ்சம் உப்பு காரம் போட்டு எல்லாம் இது பண்ண, அதேமாரி அவங்களும் அதை எழுந்து உப்பு காரம் போட்டு எல்லாம் அவங்களே சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அவங்கள அப்படியே விட்டுறணும். அவங்களே தத்தி தட்டு மாதிரி கத்துக்கிட்டு வருவாங்க. கத்துட்டு வருவாங்க. நம்ம மட்டும் அப்படியே கத்துக்கல நல்லா. அதேமாரி தான். வேற எங்கெல்லாம் தலையிடக்கூடாது? அவங்களாம் சாப்பிடும்போது இந்த காலத்தில் இருக்கனால அந்த வலது கையாலே எடுத்து போட்டுடுவாங்க. அது நமக்கு பிடிக்காது. இருந்தாலும் பேசாமல் சொல்லாமல் பார்க்காம நகர்ந்து அண்ணன் போயிடும். நகர்ந்து போயிடும். வலது கையில் எடுத்து போட்டாலும் நான் தலையிட மாட்டேன். அது அவங்க பழக்கம். குளிக்காம சமைப்பாங்க சார். பிடிக்காது, பட் சொல்ல முடியாது. ஏன்னா காலையில ஆஃபீஸ் காய்ச்சி நான் காலையில இருந்து குளிச்சுட்டு நான் நைட்டியோட தான் வருவேன். அது என்னால முடியாது, நான் எல்லாம் முடிச்சுட்டு தான் போய் நான் குளிப்பேன் சொல்லுவாங்க. நம்ம சொல்ல முடியாது. குளிக்காமல் சமைத்தால் பொறுத்து கொள்வேன். வேற அடுப்புல வச்சுட்டு வந்து டிவி பார்ப்பாங்க, அது எனக்கு பிடிக்காது. ஆனா நான் கண்டுக்க மாட்டேன். ஏன் கண்டுக்க மாட்டீங்க? ஏன்னா அவங்க இந்த ஜெனரேஷன் நம்ம சொன்னா கேட்க போறது இல்ல. ஓகே, அதனால நான் விட்டுடுவேன். எனக்கு பிடிக்காது, ஆனாலும் பொறுத்து கொள்வேன். அவங்க நான்வெஜ் சமைப்பாங்க, எனக்கு பிடிக்காது. நான் அன்னைக்கு தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு பேசாம ஓகே. வேற எண்ணெய் நிறைய ஊற்றுவாங்க சார். அடுப்படியே ஃபுல்லாக ஒரே எண்ணெயாக தெரிச்சு கிடக்கும். ஊறப்பட்ட எண்ணெயை ஊற்றி ஃபுல்லாக அடுப்படி ஃபுல்லாக பாத்திரமாக கிடக்கும். ஆனால் ரொம்ப கோபமாக வரும். இருந்தாலும் வெளியில் சொல்ல முடியாது. போனதுக்கப்புறமே நாம் தான் க்ளீன் பண்ணணும். அதை ஃபுல்லாக அடுப்பு ஃபுல்லாக அடுப்படி. ஏன் சொல்ல மாட்டீங்க? ஏன் சொல்ல மாட்டேன்னா கோச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க சொல்கிறது இல்லை. எனக்கு என்ன புரியலைன்னா, தோழியா இருந்தா கேட்கணுமா இல்லையா? தோழிங்கிறப்ப தோழிகிட்ட தானே உரிமையா கேட்க முடியும். தோழிகிட்டனாக்கா நம்ம கேட்டாக்கா அவங்களுக்கு கோச்சுக்குவாங்களே அப்படிங்கிறதுனால நாங்கள் கேட்கறதுக்கு இல்லை. பின்னாடி திட்டுவானா. பின்னாடி திட்டிகிட்டே க்ளீன் பண்ணுவேன். அடுப்பில் வச்சிருக்க சொல்ல ஃபோன் பேசுறது. அடுப்பில் வச்சுக்கல ஃபோன் பேசுறது. அதை விட்டுட்டு அந்த ஞாபகம் இல்லாத போயிடுவாங்க. அடுப்பில் வச்சது அது அப்படியே கேட்க மாட்டீங்களா? கேட்கணும். எப்படி கேட்கணும்? அம்மா தெரியாம செஞ்சுட்டேன்னுவாங்க. அப்ப நம்ம என்ன சொல்ல முடியாது, பேச முடியாது. சூப்பர். இந்த ரெண்டு தரப்புலையும் மாமியார்கள் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தாலும் கூட இந்த ஷோ மருமகள்களுக்கானது. இந்த ஷோவை நிறைய மருமகள்கள் பார்க்கணும். ஏன்னா மாமியார்கள் மனசுல என்ன இருக்கு, அவங்க என்ன மாதிரியான புரிதலோடு உங்களை அணுகுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு கண்ணாடியாக இந்த ஷோ நீங்க பார்க்கலாம். தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC Jewellers, co-presented by Sunland. ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC Jewellers, co-presented by Sunland. ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. இரண்டு தரப்பிலும் மாமியார்கள் மருமகள்களை எப்படி அணுகுவது பேசலாம். கேஸ் வந்து நிறைய வேஸ்ட் பண்ணுவாங்க சார். பற்ற வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒலை ஊற்றி வைப்பாங்க. பற்ற வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கர் எடுத்து வைப்பாங்க. நான் சிலிண்டர் சமைக்க சொல்ல ஒரு சிலிண்டர் வந்து ஒரு 28 நாளைக்கு வரும். இப்போ ஒரு 22 நாளைக்கு தான் வருது. அது ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கும். நாங்கள் சின்ன ஃபேமிலி, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுமா அப்படின்னு சொல்லணும்னு தோணும். நான் சொல்றதுனால அவ்வளோ கஷ்டம் ஆகி பையன் அதனால கஷ்டப்பட்டு எதுக்கு குடும்பத்துல பிரச்சனை வந்து அம்மா பையனை ஹிட் பண்ணி. ஆனா நல்ல மாமியாருங்க, பையனுக்கு சங்கடம் வந்துறதுக்கு பதிலா பல்ல கடிச்சுக்குவோம். அதை விட நான் ஏமா பத்த வச்சுட்டியா, நான் ஒலை ஊற்றி வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து ஒலையை ஊற்றி வச்சிருவேன், குக்கரை தூக்கி வச்சிருவேன். என்ன பண்றது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமே, குடும்பத்துல பிரச்சனை வராம போகட்டுமே. ஆனா மனசுக்குள்ள என்ன இந்த பொண்ணு இப்படி பண்றாளே, ஓவரா அந்த கேஸ் சிலிண்டருக்கு நாஸ்தி பண்றா அப்படின்னு நிறைய எரிச்சல்கள் இருக்கும். தட்டெல்லாம் திறந்து போட்டுடுவாங்க கவனக்குறைவா. சமையல் பண்ணிட்டு தட்டுங்களை க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும்னா, நானே கண்ணில் நேராக பார்த்துருக்கேன்,
ஒரு முறை பூனை உள்ள வந்து பால் குடிக்கிறது. அது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சொல்லிடுவேன், அம்மா கொஞ்சம் பாரு, தட்டை மூடு. அவன் மூடலன்றதை பார்த்தா நானே போய் எந்திரிச்சு எல்லா தட்டையும் மூடுவேன். நீங்களே எடுத்து செஞ்சிருவீங்க? நானே எடுத்து தட்டுங்களை மூடிட்டு வந்துருவேன். சரி, இது எதுக்கு இதுக்கு ஒரு இஷ்யூ பண்றது அப்படிங்கிறதுக்காக தட்டை கொண்டு ஹெல்த்துக்கும் அவங்கள்ட்ட வந்து நீ கட்டாயம் இப்படி மூடணும்னு நிறைய முறை சொல்லியாச்சுங்க. ஆனா மறந்துடுவாங்க. நல்லா தெரியும், ஐயோ நான் மறந்துட்டேன் மாமி அப்படின்னே சொல்லுவாங்க. ஐயோ நான் மறந்துட்டேன் மாமி. அவங்ககிட்ட அந்த கவனக்குறைவு இருக்கு. தட்டை மூட மாட்டாங்க. அதை வந்து திறந்தே இருந்தா அடுத்தவங்க அதை பார்த்தா சாப்பிடவும் மாட்டாங்க. எது விழுதுன்னு நமக்கு தெரியாது. அதனால நான் போய் அதை க்ளோஸ் பண்ணுவேன். ஸோ மறக்கிற மருமகளை திருத்துறதுக்கு பதிலாக நம்மளே மூடி வச்சிருவோம். எனக்கு பிடிக்காதான். ஆனால் என்னென்னா நாளைக்கு அவள் வந்து எனக்கு உடம்பு முடியாத சமைக்காமே போயிட்டால என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம். அதுதான் ஃப்ராங்காக சொல்கிறேன். உண்மையாதான். என்னென்ன பிடிக்காது ஆனால் நீங்கள் பொறுத்துக்கிறீங்க? எல்லாத்துக்கும் தனித்தனியா கரண்டி போடுவேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, ரசம் கரண்டி இதுல இந்த கரண்டி அதுல போடும்போது எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். அது பார்த்துக்கிட்டே இருப்பேன், என்னடா இப்படி பண்றாளே அப்படின்னு இருக்கும் மனசுல. இருந்தாலும் சொல்ல முடியாத. நீங்க பயப்படுறேன்னு சொல்றீங்க, அது நமக்கு பிற்காலத்துல எப்படி எப்படி நடக்குமோ. இன்னைக்கு ஏன் பயம்? இப்பவே எல்லாமே நம்ம சொல்லி தீர்த்தணும். அது நாள் ஆக ஆக அவ இதுக்கு தான் நீங்க அடிமையா போவீங்களோ இல்லையா? நம்ம இதுக்கு அவ அடிமைன்னு வேண்டாம். நமக்கு நம்ம சொல்றது அவ கத்துக்கணும். அதுதான் நமக்கு ஒரு மாமியார்னு ஒரு போஸ்ட். பின்ன என்னத்துக்கு அது? அம்மானு கூப்பிட்டா எனக்கு பிடிக்காது. எனக்கு நான் அவட்ட ஃபர்ஸ்ட் வந்தோடனே சொன்னேன், அம்மானு கூப்பிடாத, நீ உன் வீட்டில் அம்மானு சொல்லுவேன். என் பையனை அவங்க அம்மா இந்த அம்மா, ரெண்டு அம்மா கன்ஃபியூஸ் ஆகிடும். அத்தனை கூப்பிடு. எனக்கு ஒரே ஒரு மாமியார், ஒரே ஒரு அம்மா தான் இருக்கணும். நிறைய சித்தி இருக்கலாம், நிறைய வேற ஆன்டிலாம் இருக்கலாம் பக்கத்து வீட்டில். சூப்பர் மாமியா இருக்க நீங்க. சீரியஸா சொல்றேன், ஒரு அம்மா தான் இருக்கணும். ஏன்னா அவங்க பிராக்டிக்கலா இருக்காங்க. சும்மா வந்தவொடனே நான் இனிமே அம்மா அதெல்லாம் கிடையாது, என் அம்மா தான் என் அம்மா, நான் உன் மாமியார் தான் கூப்பிட வேண்டாம். அதை சொல்லையிலே அத்தைங்கிறப்ப என்ன டிகிரியில் நடந்துக்கணும்னு அவங்களுக்கு தோணும். இது வந்து பயம்ன்ற ஒரு கிடையாது. ஏன்னா வந்து எனக்கு அப்புறம் வந்து இருக்கிறது ஒரு பொண்ணு வந்து அவ தான் எங்கள் வீட்டில். வேற யாரும் இப்போ பொண்ணெல்லாம் கிடையாது. ஸோ நான் மட்டும் இருக்கும் பொழுது இப்போ எனக்கு வயசாயாச்சு. இன்கேஸ் இது பயம்னு சொல்ல முடியாது. அவள் செய்யறதெல்லாம் எனக்கு பார்த்துக்கும் போதே பிடிக்கலன்னா பகும்போதே சொல்லிட வேண்டியதானே. அடுத்த டயத்தில் குப்பை இருக்கா எடுக்கணும். நீங்கள் உங்கள் வீட்டில் அப்படி தான் செய்வீங்களா? இன்னைக்கு குப்பை நாளைக்கு எடுப்பீங்களா? அது இருக்கக்கூடாது. அதே மாதிரி மருமக மனசில் க்ளீனாக இருக்கணும். நம்ம மனசில் என்ன இருக்கோ அதை அவட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு நம்ம மேலே போய் சேர்ந்தணும். அப்போ தான் நம்ம வழி கரெக்டாக வரும். எத்தனை முறை நீங்கள் செஞ்சாலும், எத்தனை முறை நீங்கள் சொன்னாலும் அவங்க மாறவே இல்லை, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? இப்ப நீங்க வந்து தட்டை மூடுறோம் நாங்க சொல்றோம், அவங்க மறந்துட்டேன்னு தான் சொல்றாங்க, அவங்க வேற எதுவும் சொல்லல. அப்ப நான் என்ன பண்றது? என்ன பொறுத்த வரைக்கும் இப்பதான் கொஞ்ச நாள் ஆச்சு. இப்ப ஃபியூச்சர் எல்லாம் மாறுவாளா மாற மாட்டாளான்னு எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. என் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நான் தான் சமைப்பேன். அவட்ட நான் கொடுக்க மாட்டேன். அவ நல்லா சமைச்சா அது உன் புருஷன் சாப்பிட்டுக்கோ, நீ கொடுத்துக்கோ. ஆனா நான் சாப்பிட மாட்டேன்னா ஜஸ்ட் டேஸ்ட், அவ்வளவுதான். மெயின் சாப்பாடு செய்யணும்னா நான் என் ஹஸ்பண்டுக்கு உங்க உடம்புல தெம்பு இருக்கிற வரையிலும் சொன்னீங்க. அதுக்கு பின்னால நீங்க அதையே திரும்பி நான் எதிர்பார்த்து இருக்க மாட்டேன். அவளை நான் எதிர்பார்த்து எனக்கு யாருமே யாரையும் எதிர்பார்த்து இல்லைங்கம்மா. யாரையும் எதிர்பார்த்து இல்ல. நாம வந்து அவங்க சொன்னாங்கல்ல நாளைக்கு பிற்காலத்துல அவ நாளைக்கு இருக்கணும் அப்படின்னு. ஏன் பயப்படணும்? இப்பவே பயப்படுறதுக்காக இல்ல, நம்ம பயப்படுறதுக்காக இல்ல. குடும்பம் அப்படிங்கறதே ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் தான். அப்ப அந்த இடத்துல நாம வந்து நான் தான் மாமியார்னு சொல்லிட்டே இருந்தோம்னா எப்படி? இன்னைக்கு நீங்களும் இங்க உட்கார்ந்திருக்கேன்னா ரொம்ப அட்ஜஸ்ட்மென்ட் தான் நம்ம இருக்கும். ஆனா ஒவ்வொருத்தையும் தனித்தனியா சொல்லிட்டு இருக்க முடியாது. நிறைய அட்ஜஸ்ட்மென்ட்லாம் இருக்கும். இப்ப நீங்க வந்து அவங்க கிட்ட நீங்க அதிகாரம் நம்ம வந்து இப்படி பண்ணி நீ பண்ணலன்னா நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதை விட நாம ஒரு 4 முறை 5 முறை சொல்றதை அவங்க கேட்கல. அப்படி கேட்காத பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு தெரியல, அம்மா நீ இதை செய்யணும், வீட்டுல பண்ணணும், எனக்கும் பார்க்கணும் சொல்லணும். அது மாதிரி நீங்க அவங்கள மூட வைக்கணும். பாலை மூட மாட்டான், அப்புறம் வெள்ளை பண்டத்தை மூட மாட்டேன், பள்ளி விழுந்துருச்சுன்னா உங்க பையனுக்கெல்லாம் அதை நடந்தா பரவாயில்லையா? நீங்க இல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். அதே தான் நானும் சொல்றேன். அவங்க செய்யலங்கிறது தப்பு. நாங்க அதை கொண்டு போயிட்டு மூடிட்டு வேற வழி இல்லை. இப்ப நீங்க வந்து நீங்க சொல்றது ரைட்டு. நீங்க எத்தனை முறை சொன்னாலும் செய்யறவங்க இருக்கிறாங்க. மறந்துடுறேன்னு தான் சொல்றாங்க. அவங்க வந்து தவறா சொல்லல, நான் மறந்துட்டேன் அப்படின்னு எவ்வளவு நாள் மறப்பாங்க? அவர் சொல்ற மாதிரி 15 வருஷமா மறந்துடுவாங்களா? 20 வருஷமா மறந்துடுவாங்களா? நிறைய நாள் அப்படி கிடையாது. ஒரு சாப்பிடுற பண்டத்தை மூடி வைக்கணும், அவ்வளவுதான். அதுதான் அதுல இருக்கிறது. ரைட். அதை மறந்துட்டா என்ன செய்வாங்க? அப்படி அதுதாங்க. இப்ப நீங்க மறந்துட்டா நானே போய் மூடி, நான் வந்து செய்ய வச்சிருவேன். நான் செய்ய வச்சிருவேன். வாழ்க்கையை எப்படி கத்துக்குவாங்க? பட்டாதான் தெரியும். இப்ப நெருப்பு சுடும், தொடாதன்னு அவங்க தொடாம இருந்தா இல்லங்க, சுட்டுட்டு கத்துக்கலாம்ல. அத கைய வச்சா சுடுதுன்னு தெரியும். அப்படி இல்லங்க, இது எப்படி தெரியும்? ஓகே, அடிப்படையில் ஒண்ணுதான். அதாவது மாமியார்னா நீங்க வந்து இந்த அவங்க தப்பா நினைப்பாங்கலாம் ஒதுங்கி இருக்கக்கூடாது, நல்லதை நீங்க தலையில அடிச்சு சொல்லணும்ங்கறாங்க இவங்க. அவங்க கத்துக்கிட்டு வாழ்க்கையை அவங்களே கத்துக்கிட்டுங்கறாங்க அவங்க. அடுத்தது கேஸ் மேட்டர் ஒருத்தங்க பேசுனாங்களே, சிலிண்டர் இப்போ தட்டுப்பாடா இருக்கு. 22 நாளைக்கு எரிஞ்சா 45 நாள்ல தான் சிலிண்டர் கிடைக்குது. எப்படி பார்த்தும் சிலிண்டர் இல்லாம எதை வச்சு சமைக்க முடியும், என்ன செய்ய முடியும்?
அதை கண்டிக்கணும். இல்லைங்க சார், நம்ம தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கே புரிஞ்சிடும். அடாடா நம்ம மாமியார் ஏன் வந்து குறுக்க வராங்க, திருநாள் வராதவங்க இன்னைக்கு வந்து குக்கர் தூக்கி வைக்கிறாங்கன்னா காரணம் என்னன்னா நம்ம கேஸை பற்ற வச்சுட்டு பண்ணுறோம். அதை வந்து புரிஞ்சுக்குவாங்க. நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக போவோமே, நம்ம அட்வைஸாக ஏன் சொல்லணும்? புரிஞ்சுக்கிறத ஒரு 4 தடவை சொல்லலாம், 5 தடவை சொல்லலாம். நான் இப்படியே தான் பண்ணுவேன், நீங்கள் வந்து இருங்க, நான் பற்ற வச்சுட்டு நான் பண்ணிக்கிறேன், நீங்கள் போய் உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ அந்த மருமகளை என்ன சொல்கிறது? நம்ம அவங்களுக்கு போய் வலியக்க போய் செய்ய சொல்கிறீங்களா? மருமகளுங்க படித்த பொண்ணுங்க, பையனுக்கு என்ன வேணும், அதாவது குழந்தைக்கு என்ன கடல உருண்டை கொடுக்கணும், அது வந்து இரும்பு சத்து. பொண்ணுக்கு என்ன கொடுக்கணும், எள்ளு உருண்டை கொடுக்கணும், இரும்பு சத்து. நீ கன்சல்டிங் டாக்டர்கிட்ட போய் வராங்க. மீடியா காலம் இந்த காலம். நான் கல்யாணம் கட்டிக்கிட்டு வந்தப்போ எதுவுமே தெரியாது. எங்க மாமியார் கீரை சமைக்கணும்னு சொன்னாதான் நான் சமைப்பேன். ஆனா இன்னைக்கு என் மருமக எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வந்திருக்கிறா. இன்னைக்கு 23 வயசுல அவ கல்யாணம் பண்ணின்னு வந்திருக்கா. நான் 17 வயசுல கல்யாணம் பண்ணின்னு போனேன். எனக்கு தெரியாது. ஆனா எங்க மாமியார் சொன்னதை நான் கேட்டேன். இன்னைக்கு வந்து அவ கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அவ சொல்றா, இன்னைக்கு காலகட்டத்தில் இளம் பெண்களுக்கெல்லாம் இரும்பு சத்து இல்லம்மா, அதனால வந்து நம்ம பாப்பாக்கு இன்னைக்குல இருந்தே வெல்லமும் எள்ளும் சேர்ந்து கொடுக்கணும். அப்படி பேரிச்சம்பழம் தினிக்கு ஒண்ணு கொடுக்கணும், காபி வேணாமா, பால் கொடுக்கணும் அப்படின்னு அவ சொல்றப்போ நாம ஏன் அதில் தலையிடணும்? நாம ஒன்றும் அப்படிப்பட்ட திறமையான மாமியாரா இல்ல போல இருக்குது. இன்னைக்கு பொண்ணுங்க வந்து திறமையான பொண்ணுங்க வந்திருக்கிறாங்க சார். நம்மள மாதிரியே மக்கு பொண்ணுங்க வந்திருக்குல்ல. சூப்பரா பேசிட்டாங்களேங்க. வேற எங்க தலையிடவே கூடாது. என் பையனுக்கு நான் செய்யும்போது ஒரு பிடிச்ச ஐட்டம் அதாவது பிடிக்காத ஐட்டமாக இருந்தாக்கா அதே என் மருமகள் செஞ்சானா அவனுக்கு அது பிடிக்காது, நீ செய்யாதம்மா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். சொல்லக்கூடாது. ஏன் அப்படி சொல்லக்கூடாது? அவனுக்கு இப்போ அது மாறி இருக்கலாம், பொண்டாட்டி பண்ண பிடிச்சிருக்கலாம். அதனால நீ வந்து என் பையனுக்கு அது பிடிக்காது, நீ ஏமா பண்ணின அப்படின்னு நான் சொல்லக்கூடாது, தலையிடக்கூடாது. ஓகே, ஒருவேளை மனைவி செஞ்சு கொடுத்ததுக்காக கூட அவர் சாப்பிடலாம், நம்ம தலையிடக்கூடாதுங்கிறீங்க. இந்த பக்கம் பேசுனதுல யார் பேசுனது உங்களுக்கு பிடிக்கல? அவங்க பேசுறது ரொம்ப மருமகளை இது பண்றாங்க. எனக்கே பயமா இருக்கு அவங்க பேசுறது. எனக்கு கல்யாணம் ஆகி 47 வருஷம் ஆகுது. அதனால நான் இந்த மாதிரிலாம் கேட்டதே இல்லை. என்ன பிடிக்கல அது சொல்லுங்க. நான் தான் செய்வேன், நீ செய்யக்கூடாது, என் தெம்பு இருக்க வரைக்கும் நான் செய்வேன் அப்படிலாம் சொல்லும்போது இவங்க எப்போ செய்யறது? நமக்கு ஆயுஷ் கடவுள் எவ்வளோ போட்டிருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. அவங்க ஆயுஷ் முழுக்க இருந்தாங்கன்னா அப்போ மருமக எப்போ செய்யறது? அவங்க இஷ்டத்துக்கு அவங்க இருக்க வேண்டாம். செய்ய விடுவேன், நான் செய்ய விட மாட்டேன்னு சொல்லலை. ஆனால் சாப்பிட்டுக்குவாங்க, நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன், அவ்வளோதான் ஒழிய. மற்றவங்க அப்போ அங்கே வந்து எங்கிட்ட வந்து குறை சொல்லுவாங்க, என்ன இருந்தாலும் நீ செய்கிற மாதிரி இல்லைம்மான்னு சொன்ன இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். இவங்க மாமியார் மருமகளா இருக்கும்போது இதே அவங்க மாமியார் அதை பண்ணியிருந்தா இவங்களுக்கு பிடிச்சிருக்குமா? அது எங்கள் மாமியாரோட நான் ஒன்றா இருக்கலை. அதெல்லாம் இல்ல, அப்படி தெரியல. அந்த வாழ்க்கை எனக்கு அந்த மனசு அவ்வளோ ஒரு பொண்ணு சாப்பிட்டாங்க, சாம்பார் சாப்பிட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. நான் செய்யறத அவங்க சாப்பிட வச்சிருப்பேன். இதெல்லாத்தையும் உங்க மருமகளும் செய்யலாம்ல, பாவம். நான் ஒத்துக்கலையே. அதான் கேக்குறேன். அதான் நாங்க கேக்குறோம். மனசு அப்படி சார். மனம் அப்படின்னும் போது ஒரு பெண்மைன்னும் போது ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அதை நம்ம செய்யறத நெக்லெக்ட் பண்ணும்போது எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும், டெஃபினட்டா இருக்கும். மாமியார் வெர்சஸ் மாமியா. சமையல் சுதந்திரத்தில் மாமியார் தலையிடுகிற போது ஒரு மருமகளுக்கு வெறுப்புத்தான் வரும். அவள் விரும்பியதை செய்ய அவளை அனுமதிக்காத போது வீட்டில் அந்த மருமகள் ஒட்ட மாட்டா அப்படின்னு ஒரு விஷயத்தை இந்த பக்கம் சொல்றாங்க. ஆனால் ஏன் சமையலில் தலையிட வேண்டும்? பேசலாம். அந்த தரப்பு மாமியார்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. இரண்டு தரப்பிலும் மாமியார்கள் மருமகள்களை எப்படி அணுகுவது பேசலாம். இப்போ அடுத்த கேள்விக்கு நான் வரேன். நம்முடைய வீடுகளில் கொஞ்சம் ஒழுங்கின்மைகள் இருக்குது, அது வீட்டுக்கு வீடு மாறுபடும் இல்லையா? ஒழுங்கின்மையை எப்படி மாற்றுவது? நட்பாக தோழமையாக சொல்லியா, இல்லை கொஞ்சம் கரார்த்தனத்தோடு மாமியார் தனத்தோடு சொல்லியா? இப்போ பெட்ரூமில் பெட்ஷீட் மாற்றுறது, கட்டன் துவைக்கிறது, அதெல்லாம் நம்ம வீக்லி ஒன்ஸ் நீ செஞ்சு தான் ஆகணும்னு ரூல்ஸ் மாதிரி வச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன். அது அவளே பழகிட்டு அவங்களே கம்பல்சரி செஞ்சிருவாங்க சார். இல்லைன்னா நடக்காது, இல்லை நடக்கவே நடக்காது. எஸ். வேற எந்த ஒழுங்கின்மையை எப்படி அணுக வேண்டும்? சார் ஃபேனு போட்டால் ஆஃப் பண்ணாமல் போகிறது, ஏசி சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் போகிறது, இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கராராக சொன்னால் தான் செய்வாங்க. கராராக சொன்னால் தான் செய்வாங்க. வேற 4 மருமகனுக்கு எங்கள் டிவியில் வச்சுன்னா ஒரே அமுக்கல் மணி பாடின்னு இருப்பாங்க. ஒன்று ஒழுங்காக வச்சுன்னு பாருங்க, இல்லை டிவி ஆஃப் பண்ணிட்டு படுங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். என்ன அத்தை அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்பாவோ. நான் சொல்கிறது நல்லதா கேட்டதா, நீ யாருன்னா போய் கேட்டு பாருமா அப்படின்னு நான். ஓகே, ஒரு ஆர்டர் போட்டால் தான் அது சரிப்படும். வேற
ஃபோன் பேசிட்டே வேலை செய்யறது கடிஞ்சு சொன்னாதான், இல்லைன்னா ஃபோனே பேசிட்டு இருப்பாங்க, ஒர்க்கை ஒழுங்கா செய்ய மாட்டாங்க. அதுல கான்சென்ட்ரேஷன் கம்மியாயிடும். வேற இந்த துவைச்ச துணியெல்லாம் அன்னன்னைக்கே மடிச்சு வைக்கணும். அதை கொண்டு பெட்டில் போட்டு வச்சிடுறது அப்படியே. அப்புறம் உடுத்திட்டு போன துணியெல்லாம் அங்கே போடுறது இங்கே போடுறது எல்லாத்தையும் ஒன்றாக்கிட்டு குழந்தை ஸ்கூல் போகும்போது எதுக்கும் ஐயோ அந்த ஜட்டி அங்கே வச்சு இங்கே வச்சு கரெக்டாக இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே எல்லாம் மடித்து அந்த இதுக்குள்ளே போயிடணும். ஏன்னா பக்கெட்டில் தூக்கி எடுத்துகிட்டு வருவா. நாளைக்கு அந்த பக்கெட்டில் குளிக்கணும்னு இருக்கும், அந்த பக்கெட்டை காய வச்சுருப்போம். அதில் துவைச்ச துணியை அங்கிட்டு இங்கிட்டு எங்கெங்கே எங்கேயுமே போகவே கூடாது. எனக்கு அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே மடித்து அதாவது அந்த பீரோக்குள்ளே போயிடணும். மாமியார் இருந்தால் தான் இந்த வீடு இப்படி ஒழுங்காக இருக்கும் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? எங்கள் மருமக எப்பவும் பெட்ரூம்லேயே உட்காந்துருப்பான். உள்ள வெளியில் வந்து யார் வந்தாலும் பேசுறது செய்யறதெல்லாம் இல்லை. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கிறது இல்லை. யார் வந்தாலும் வாங்கோ போங்கோ சொல்கிறது, அந்த கயிற்ற துணியை அப்படியே போட்டுடுறது, இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எல்லாம் எடுத்து அடுக்கி வையன்னு சொல்கிறது. சமையல் ரூம் வந்து சமையல் பண்ணுங்கோ, என் கூடயே இருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம். இல்லவே இல்லை, அவங்க எல்லாம் பெட்ரூம்லேயே இருக்கிறது. அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காத விஷயங்கள் தான். இல்லை, அதை எப்படி கரெக்ட் பண்ணுவீங்க? அதுக்கு நான் பேசுவேன், கடுமையாக தான் பேசுவேன். மாமியார் இருந்தால் தான் ஒரு வீடு ஒழுங்காக இருக்கும்னு எந்த அடிப்படையில் சொல்லுவீங்க? எல்லா வேலையும் கரெக்டாக செய்யணும், இந்த டைமுக்கு செய்யணும் நம்ம சொல்கிறோங்க போது மாமியார் இருக்காங்க, அவங்க வந்துடுவாங்க, பயமாக இருக்குது நம்ம பண்ணிடணும், அவங்க வந்துடுவாங்க, அவங்க இருந்தால் தான் வீடு கரெக்டாக. எங்கள் மாமியார் இருந்தால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. துணி இப்படி கிடக்கா, வீட்டில் இந்த மாதிரி இருக்கா ஜாமான், குழந்தைய நம்ம கரெக்டாக குளிக்காமல் சட்டை போடாமல் வச்சுருக்கோமா, இதெல்லாம் மாமியார் இருந்தால் எல்லாம் கரெக்டாக நடக்கும் அப்படின்ற ஒரு பயம் அவங்க மனசில் வரணும். வேற மாமியார் இருந்தால்தான் ஒரு வீடு ஒழுங்காக இருக்குமா? 3 நாளாக தோசைம்பா, 5 நாளாக தோசைம்பா. என்ன நீ இப்படி தோசைன்ற, பையனுக்கு வேற செஞ்சு கொடுக்க முடியாதான்னு கேட்டா மறுநாள் நல்லா சப்பாத்தி குருமா எல்லாம் கடன்னு காலையிலே ஆயிடும். அப்போ அந்த பயம் இருக்கு. நான் 3 நாளைக்கு முன்னாடியே இதை கேட்டிருந்தா அவ செஞ்சிருப்பா. ஆனால் அத்தை ஒன்றும் கேட்கல, பையனும் ஒன்றும் சொல்ல மாட்டான். அப்போ அந்த மாதிரி கொண்டு வருவேன். அதே மாதிரி பையனை என்ன 3 நாளாக தலைக்கு ஊற்றிட்டே இருக்க, சளி இருக்குன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு. உனக்கு எத்தனை பிள்ளை நீ பெற்றுட்ட, உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதா? உனக்கு தெரிஞ்சிட போகுது, அதன்படி நீ செய், நான் சொன்னதை நீ செய் அப்படின்னுவேன். இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே நேற்று பண்ணது இன்றைக்கி பண்ணது பாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அது அந்த சாம்பார், இது வந்து அந்த ஏதோ இஞ்சி பூண்டு சம்திங் ஏதோ சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரு நடுத்தொட்டு மட்டும் அப்படியே இருக்கும். நான் சேர்ந்துட்டு என்னம்மா இன்றைக்கி பண்ணேன், அது முந்தா நாள் அந்த சாம்பாரை அதை சுட வச்சு அப்படியே கொடுத்துட்டேன். அதெல்லாம் கிடையாது. என்ன உள்ளே இருக்குது, இன்றைக்கி என்ன செய்யணும், நேற்று என்ன சமைச்சோம், நம்ம இப்போ கூட என்ன காய் நாளைக்கு பண்ணணும்னு கேட்டு வாங்குவா. அதே மாதிரி எங்கே போனாலும் எனக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பா. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஆமாம், ரெஸ்பான்சிபிலிட்டி, டிசிப்ளின். கண்டிப்பாக அம்மா எங்கிட்ட குழந்தைய விட்டுட்டு போனால், இதை பாரு 6 மணிக்கு மேலே வர்றதா இருந்தால் நீ என்கிட்ட முன்னாடி சொல்லிடணும். குழந்தைக்கு 6 மணிக்கு என்ன கொடுக்கணும் எனக்கு தெரியாது, எங்கிட்ட சாப்பிடுவானான்னு எனக்கு தெரியாது. அது சாப்பிடாம அவன் பட்டினியாக இருந்து நான் சாப்பிட மாட்டேன், எங்கள் வீட்டுக்கார சாப்பிடா வீடை சாப்பிடாம கிடக்கும். அப்படியே இருக்காது. நீ கரெக்டாக நீ வந்துடணும். வந்து இறங்கினேன்னா எங்கே வந்து இறங்குறேன்னு சொல்லு, நீ இந்த ஊருக்கு புதுசு, அதனால நாங்கள் வந்து உன்னை கூட்டிகிட்டு வரோம். ஸோ மாமியாரா இருந்தால் ஒரு டிசிப்ளின் இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். கண்டிப்பாக இருக்கும் சார் அந்த வீட்டில். ஆனால் இன்னொரு பக்கம் இருக்கு, மாமியாரா ஏன் இருக்கக்கூடாது? இன்னைக்கு மருமகளுங்க வேலைக்கு போகக்கூடிய மருமகளுங்க வீட்டுக்கு வரும்போது மாமியார் ஒருத்தர் இருக்கும்போது மாமியார் செய்வாங்க, நமக்கு எல்லாம் செய்வாங்கங்கிற ஒரு அனுசரணையோட வரும்பொழுது நாம் மாமியாரா நம்ம நடந்துக்காம மகளா நினைச்சு நம்ம பொண்ணுக்கு செய்யற மாதிரி செய்தோம்னா அந்த இடத்துல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அழகான பதிலுங்க. ஸோ ஒரு அனுசரணையோடு நாம இருக்கிற பட்சத்தில் அவங்கள அதை புரிஞ்சுப்பாங்க, அதுவும் புரிஞ்சுக்குவாங்க. இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வரும்போது நம்ம அவங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம பொண்ணு ஒரு வீட்டுக்கு போய் நம்ம எப்படி சந்தோஷத்தை அனுபவிக்கணும் நம்ம நினைக்கிறோமோ அதே போல அடுத்த வீட்டு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரும் பொழுது சந்தோஷமா இருக்கணும், நம்ம வச்சுக்கணும்னு நினைக்கணும். வேற எப்படி தோழியாக இருந்து ஒழுங்கின்மையை சரி செய்யலாம்? அவளை எரிஞ்சு விழுந்தெல்லாம் பேசாம அவங்க சொல்ற மாதிரி அனுசரணையாவே போனாவே அவள் புரிஞ்சுக்கிட்டு செய்கிறா. இந்த காலத்து பொண்ணுங்க வந்து படிச்சுட்டு தான் வராங்க, வேலைக்கு போனால் கூட வந்துட்டு 1 hour வீட்டு வேலையை முடிக்கிறாங்க. அன்பின் வழியாக அன்பா சொல்றது மூலமா ஒழுங்கின்மையை சரி பண்ண முடியுமா, இல்லை மாமியார் தனத்தோடு கொஞ்சம் கராராக சொல்வதன் மூலம் ஒழுங்கின்மையை சரி பண்ண முடியுமா? சார் டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுவா சார். நான் சொல்லுமா உனக்கு தெரியாது இல்லை, நீ படித்த பொண்ணு டிவி பார்த்துக்கிட்டே சீரியலை பார்த்துக்கிட்டே அந்த டென்ஷனை அனுபவிச்சுக்கிட்டே சாப்பிட்டாக்கா அந்த உணவு செரிக்காது. நான் சொல்ல தேவையில்லை, எனக்கு ரொம்ப தெரியும் சார். ஆனால் நான் அதை காட்டிக்க மாட்டேன், உனக்கே தெரியும். அதனால டிவி சீரியல் பார்க்காதம்மா, சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பாரு, இது வேணாம், இது ஒழுங்கினும், இது சரியில்லை அப்படின்னு அவ பக்கமா போய் அவளே திறமையான மாதிரியா நான் கொஞ்சமா சொல்ற மாதிரியா சொல்றப்ப அவ கட்டாயமா புரிஞ்சுக்குவா சார். இப்போ உள்ள பிள்ளைகள்கிட்ட நேரடியாக எது ஸ்ட்ராங்காக சொன்னால் அதை மாற்றி தான் சொல்லுவாங்க. அது மாமியாராக சொல்லல கண்டிப்பாக அவங்க மாற்றி யோசிப்பாங்க, அது பிடிக்காம போகும். அதனால் நம்ம ஒரு நயந்து அவங்க கூட சேர்ந்து சொல்கிறது நல்லது. ஓகே. ஸோ அப்படி சொன்னால் ஆப்போசிட்டாகவே சொல்லுவாங்க. கொஞ்சம் நயந்து போகும்போது மாமியார் தனம் இல்லாமலேயே வீட்டினுடைய ஒழுங்கினங்களை சரி பண்ணுவது எப்படி, ஒழுங்கற்று இருப்பதை சரி செய்வது எப்படி? ஒழுங்கினமாக இருந்ததுன்னா எனக்கு இது மாதிரி தோன்றது உனக்கு சரிப்பட்டதுன்னா நீ அதை சரி செய், அது உனக்கு இஷ்டப்படி இப்படி தோணும், என்னோட ஐடியா இந்த மாதிரி இருக்கணும்னு தோன்றது அப்படின்னு சொல்லலாம்.
நம்ம மனசுக்கு பட்டதை நம்ம பண்ண சொல்லலாம். முடியுமாமா? அப்படி சொன்னா உடனே மாறிடுவாங்களா என்ன? அவளுக்கு மனசுக்கு சரின்னு பட்டா சரின்னு செய்கிறேன், இல்லைன்னா அவள் இஷ்டப்படி தான் இருப்பாள். நம்ம ஒன்றும் மாற்ற முடியாது, நம்ம சொல்கிறத செய்யணும், அதை பொறுத்துக்கணும். அவ்வளோதான். நான் வந்து டைரக்டாக சொல்ல மாட்டேன், என் பேரங்கிட்ட சொல்லுவேன், ஏண்டா இப்படி வச்சிருக்கிறியே எடுத்து வையேன்ப்பா, அப்பதானே வீடு நல்லா இருக்கும், இதை இங்க வைக்காத அங்க வைக்காதேன்னு அவங்கிட்ட சொல்லிடுறது. ஓ, நேரா ஹார்ஷா சொல்றது போல பேரண்ட்ட சொல்ற மாதிரி சொல்றது. சூப்பர். வேற மாமியார் தனம் காட்டாமலேயே வீட்டை எப்படி ஒழுங்காக வைத்துக் கொள்ளலாம்? நான் சொல்லிடுவேன், அம்மா சீக்கிரமா வா, 6 மணிக்குள்ள வந்துருமா, மாமாக்கு மாத்திரை கொடுக்கணும், டென்ஷனாக இருக்கும், சீக்கிரமா வந்தீங்கன்னா நீயும் ஃப்ரீயாக இருக்கலாம், நானும் ஃப்ரீயாக இருக்கலாம், முன்கூட்டியே சொல்லிட்டோம்னா அவ அந்த டைமுக்கு சரி எங்க மாமியார் இருப்பாங்க. ஆனா இது இவ்வளவு கெஞ்சியா வாழ்றது கொஞ்சம் கெஞ்சி இல்ல சார், இது கெஞ்சில், இதுக்கு தான் அன்பு. இதுக்கு தான் நான் 6 மணிக்கெல்லாம் நீ வந்துடணும், இல்லை நான் உன் பசங்களாம் பார்க்க மாட்டேன்னா அது மிலிட்ரி மேன் செய்கிற வேலை, நாம செய்கிற வேலை கிடையாது. அதாவது என் மருமக கூட நான் கூட்டு குடும்பமா சந்தோஷமா இருக்கணும், ஒரு வீட்டு உள்ள மேலே இல்லை, ஒரு வீட்டு உள்ள இருக்கணும்னா நான் அனுசரித்து தான் போகணும். நீ மாமியார், நான் மாமியார் கீழே இருப்பேன், நீ மருமக மேலே இருப்பேன், 3 நாள் தோசை ஏன் கொடுத்த, 4 நாள் மாவு ஏன் கொடுத்தேன்னா இது கூட்டு குடும்பம் இல்லை, இதுவும் தனி கொடுத்தணும் தான். நீ மேலே இருக்கிற நான் கீழே இருக்கேன் அப்படி இல்லை. நான் சொல்றது 4 செவத்துக்குள்ள நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும். சாப்பாடு செஞ்சா கூட எல்லாம் எடுத்து இருந்துச்சுன்னு ஒன்றா உட்காந்து அன்பா சாப்பிடணும். இந்த டைம் எங்கள் மாமியார் மாமனார் சாப்பிட்ற டைம்ப்பா, அவங்க இது விட்டாங்கன்னா மாத்திரை போட முடியாது, நான் வரப்பா. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசினா கூட எங்கள் அப்படி சொல்லணும், அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட, ஏய் இந்த நேரம் அந்த சனினுங்க மாத்திரை சாப்பிடணும், நான் கிளம்புற இருடி, நம்ம ஃபோனில் மீதி பேசிக்கலாம், அப்படி சொல்கிறது தான் நான் மாமியாருன்றவங்க டாபிக். நாங்கள் அன்பான மாமியாருங்க, செல்லம் ஊசியில் வாழைப்பழத்தை ஏற்றுவோம், ஆனால் ஊசியே ஏற்ற மாட்டோம். இதுதான் சார் நாங்கள் மாமியார். என்னம்மா இப்படிலாம் வச்சுருக்க, நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என் பேத்திகிட்ட பேசுகிற மாதிரியே பேசுகிறேன். எதுக்கு அப்புறம் எதுக்கு பேத்தி, அப்புறம் அவள் எதுக்கு, அவளுக்கு எதுக்கு 2 காது, அவட்டையே சொல்லிட்டு போகிறது, அப்போ தானே அவள் கற்றுப்பா. இந்த பையன் அவட்டையா போய் சொல்ல போகிறான், பேரன் அவன்கிட்டயே சொல்ல போகிறான், தேவையில்லை. அப்போ நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் பயப்படுறீங்க. டைரக்டா அவட்டே சொல்லிடுறது, சொன்னா பைப் இல்லைங்களா, பைக் இல்லை. ஒன்று என் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, அவங்க மாத்திரை போடுற நேரம் ஆயிடுச்சு, நான் போறேன்னு ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி வர மாதிரி என் மருமகள்கிட்ட நான் அன்பா நயந்து இருக்கப்ப அவள் அப்படி இருந்துட்டு போறேன், இல்லைன்னா சனியை மாத்திரை திங்கணும்னு கிளம்பி வரணும். இல்லை எங்கள் மருமகன் அப்படி கிடையாது, இது நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் சார், இது ஒத்துக்க மாட்டோம் சார். நீங்கள் கூட்டு குடும்பம் நடத்துட்டீங்களா, ஃபர்ஸ்ட் நீங்கள் மாமியார் ட்ராபிக்கே பேசக்கூடாது, ஏன்னா நீங்கள் மாமியார் கூட இல்லைன்ட்டீங்க. நீங்கள் எப்படி மாமியார் பற்றி குறை சொல்றீங்க? எனக்கு அந்த அந்த மருமக எவ்வளோ தம்மா திட்டிருப்பா, என்ன சனியனுக்கு கூட்ட நேரத்தில் சாப்பிடல, விதவிதமா வேற சாப்பிடுது, வயசான காலத்துல செஞ்சு கொடுத்து சாப்பிடு, அப்படி திட்டக்கூடாது நம்ம மருமக. சமையல் ரூம்ல போனா கூட, ஐயோ எங்க மாமியாருக்கு உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சோ, அவ சாப்பிட்டு பார்க்கணும், சனி சாப்பிட்டோம் உப்பு கொஞ்சம் போடுறி, மிளகாத்தூள் கொஞ்சம் போடுற, அப்படி இருக்கக்கூடாது மருமக. அன்பா ஏன் நம்ம அன்பா தானே சொல்றோம், அதுல ஒரு கண்டிஷனா இருக்கு. நீங்க அப்படி சொல்றீங்களே மேடம், 6 மணிக்கு நீ வரலன்னா நான் சொல்லி 2 ஆயிடும். நான் 2 நிமிஷம் நடத்துறீங்க, நான் சொல்ல 2 ஆகும், அவ இன்னும் சந்தோஷப்படுவா. இல்ல இந்த பாருங்க ஒரு நிமிஷம், நான் 6 மணி நான் சொல்லலையே. எவ்வளவு அன்பா பாத்துக்கிறீங்க. சுகர் ஏறிச்சுன்னா அப்பதான் உங்க டீல சுகர் இல்லாம டீ கொடுப்பா. நீங்க எவ்வளவு டென்ஷன் ஏத்துறீங்களோ சுகரை கலந்து கொடுத்து சுகர் இன்னும் ஏத்தி விடுவா. சொல்லிட்டேன். இப்போ என் மாமியார் வந்து டீச்சராக இருந்தால் அவங்களும் ஒரு ஜாப்புக்கு போனவங்க தான். இப்போ என் மாமியார் வந்து கண்டிப்பாக போகும்போது ஸ்கூலுக்கு போகிறேன், நான் வரத்துக்குள்ளே நீ இதெல்லாம் செஞ்சிருமா, மாவாட்டி வச்சுரு, நான் வந்துடுறேன், நீ துணி துவைச்சு வையே, நான் வந்துட்டு உங்களுக்கு மீதி என்ன சொல்கிறேன்னு சமைச்சு வையே, நான் செஞ்சு வச்சேன். இப்போ அதே மாதிரி என் மருமகள் சொல்லி என் மருமகள் செய்கிறா, கண்டிக்காமல் என் மாமியார் பாட்டுக்கு நீங்கள் பாட்டுக்கு நான் போகிறேம்மா, நீ எதாவது செஞ்சது செய்யணும், நான் படுத்து தூங்குவேன், மாமியா வந்து செய்யட்டும் நான் இருப்பேன். அப்ப கண்டிப்பு இல்லாம அந்த வீட்ல எப்படி இருக்க முடியும்? கண்டிப்பு வேணும் தான் மேடம், எதுக்கு வேணுமோ அதை தான் வேணும். எங்க வீட்ல ஃப்ரிட்ஜில் இந்த அம்மா சொன்ன மாதிரி நிறைய இருக்கும், காய்கறி இருக்கும், எல்லாமே வந்து நான் எடுக்கலைன்னாலும் என் மாமியார் வந்து இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் சமைச்சிட்டு தான் நீ போய் புது காய்கறி வாங்கிட்டு வரணும் எனக்கு சொல்றாங்க. இப்போ நான் வந்து அவங்க சொல்றபடி நான் கேட்குறேன், அதே மாதிரி என் மருமகளுக்கு நான் சொல்றேன். அப்போ இன்னும் உங்க மாமியார் உங்களுக்கு சொல்லி தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, இன்னும் நீங்க பக்குவப்படல. அப்ப இன்னும் பக்குவப்படல, நீங்க ஃப்ரிட்ஜில் அவ்வளவு வந்து உங்களுக்கு வேஸ்டா தான் போகும். நீங்க இன்னும் பக்குவப்படல. 84 வயசானவங்க இன்னும் உங்களுக்கு டீ காபி போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு கட்டுப்பாடு என்ற ஒன்று இருந்தால்தான், மாமியார் என்ற ஒருத்தர் கொஞ்சம் மாமியார் தனத்தோடு இருந்தால்தான் வீடு ஒழுங்காக இருக்கும், சரியாக நடக்கும். அதனால் அந்த லகான கையில் பிடிச்சுக்கணும் அப்படின்னு ஒரு தரப்பு. இன்னொரு பக்கம் இன்றைக்கு இருக்கக்கூடிய மருமகள்கள் படித்தவர்கள், அவர்களுக்கு விவரம் தெரியும், அதனால் முழு சுதந்திரத்தையும் அவர்களிடம் கொடுத்து விட்டு அவர்களோடு கலந்து பழகக்கூடிய ஆட்களாக மாமியார்கள் மாறணும் அப்படின்னு இந்த தரப்பில் சொல்கிறாங்க. எது சாத்தியப்படும்? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC Jewellers, co-presented by Sunland. ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC Jewellers, co-presented by Sunland. ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி.
இரண்டு தரப்பிலும் மாமியார்கள் மருமகள்களை எப்படி அணுகுவது பேசலாம். நீங்க ஃப்ரெண்ட்லியா இருக்க, அவளை அப்படியே நெளிஞ்சு குளிஞ்சு அவளுக்கு எல்லாம் நடந்து மருமகன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் வந்தவொடனே டிப்டாப்பா எல்லாம் சொல்லிட்டு அவள் க்ளீனாக இருக்கா. அப்போ அந்த மாதிரி நம்ம டிப்டாப்பாக இருக்கணும்னா நம்ம குழந்தைங்களோட நம்ம பேரம் பேத்தி இன்னைக்கு வந்து இந்த அம்மா அவங்க பேத்தி இங்கே இட்டுன்னு வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க மருமகிட்ட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி கண்டிஷன் பண்ணி உங்கள் மருமக உங்கள் பேரம் பேத்தி தொட விட அந்த பாட்டி குத்துதாடா போட்டு வாடாது என்ன கொடுக்க போய் வாட உள்ள அப்படி இழுத்து விடுவாங்க. இது உண்மை நடக்குது, உலகத்தில் நடக்குது. நீங்கள் அன்பாக நடந்துக்கினீங்கன்னா நீங்கள் கீழே விழுந்த சோத்தை எடுத்து ஊட்டினீங்கன்னா கூட உங்கள் மருமக எதுவும் கண்டுக்க மாட்டான். ஆனால் நீங்கள் ரொம்ப பில்டப்லாம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோ, நைட்டு சொல்லுவாங்க எங்கே சொல்லணுமா அங்கே போனுவான். பா நம்மளுக்கு ஒன்றும் வேலைக்காது இத்தனை ஓட்டு முதியோர் செலுத்து ஓட்டுப்பா சொல்ல மாட்டேன். நம்ம அங்கே போய் அவங்கக்கிட்ட அம்மா அப்பான்னு கஷ்டப்படுறதோட ஏன் வந்த மருமகளை அனுசரிச்சுக்கணும் ஜம்முன்னு மாமியார் பட்டத்தோட வீட்டில் ஜல்லுன்னுக்கலாம். சரி, என்கிட்ட நான் சொன்னதுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்க சொல்லுங்கள், நான் சொல்லுவேன். இல்லை மேடம், இப்போ நீங்கள் சொன்னீங்களே என் மருமகளை வந்து பெட்டில் துணிலாம் அடிக்க வைக்கலன்னா அவள் வேலையும் செஞ்சுட்டு வந்து உனக்கு மாசான சொலையும் சம்பளம் கையில் கொடுத்துட்டு நீ வீட்டில் டிவி சேனல் மாற்றி பார்த்து நமக்கு இந்த வேலையை வேறு செய்யணுமா? இது என்ன போங்குமா? இது ரொம்ப போங்கு. என் மருமக கிட்ட நான் சொல்றேன், அவள் பிஇ படிச்சுட்டு SAP படிச்சுட்டு ஒரு ஆஃபீஸில் வேலை பண்ணிட்டு இருந்தா. நிச்சயம் பண்ண உடனே வேலையை விட்டுறணும், பேப்பர் போட்டுறணும் மாதிரி உங்க அம்மா விட்டு மாமியார் அதிகம் இருங்க. ஒரே மகள் அதுல இருக்கு. அது மாமியார் நான் சொல்லல, என் மகன் சொல்லிட்டான். ஏன் கொஞ்சம் இருங்க. அப்ப உங்க மகனை நீங்க அப்படி வளர்த்துக்கிறீங்க? இல்ல, வளர்க்கறதுன்னு கிடையாதுங்க. அவனோட கல்யாணம் பண்ணால் அந்த வேலையை ஏத்துக்க மாட்டோமா? அப்படி இல்ல, நீங்க கேட்க மாட்டேங்கிறதுக்காக உண்மையா இருக்காதுங்க. கல்யாணம் பண்ணா ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரணும், இப்படித்தான் நீங்க வந்து உங்க சமுதாயத்துல சொல்ற மாதிரியே பேசும்போது நான் சும்மா அப்ப நீங்க மருமகளை கூப்பிடல, மாட்டு பொண்ணு வீட்டு வேலைக்கு கூப்பிட்டுக்கிறீங்க. இடையில பேசிட்டா அது உண்மையாகாது. கல்யாணம் எதுக்கு பண்ணி கொடுக்குறீங்க ஒரு பிள்ளைக்கு? ஒரு பொண்ணை எதுக்கு கல்யாணம் பண்ணி உங்க வீட்டோட மாப்பிள்ளைய வச்சுக்கிறதுக்கா? எதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க? மருமக வீட்டுக்கு போவாளா? நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொன்னீங்க, அனாவசியம் பேசிட்டே இருக்கிறாதீங்க. அப்போ வரணும். நீங்க சொன்னதுக்கு இவங்களாம் பதில் சொல்ல கை தட்டு வாங்குனீங்க, நாங்க பதில் சொன்னா அனாவசியமா பேசுறேன்றீங்க. அதை பகிர்ந்து செய்யறோங்கிறது இப்ப நான் வந்து ஸ்ட்ரிக்ட் இல்லை, இப்படித்தான் வேலை இருக்கணும். அதனால ஒரு நாள் கூட சலிச்சுக்கிட்ட சனிய இதுக்கு எவன்டா கொடுப்பான் மாத்திரை, இந்த ஆளுக்கு எவன்டா கிரானிக் சுகர் பேஷண்டா இருக்குது, இவனை எவன்டா நீங்க அப்ப சொல்லும் போதெல்லாம் சிரிச்சிருந்தால அது கிடையாது. நீங்க சாஷ்டாங்கமா காலில் என்னமோ சாமி காலில் விழுற மாதிரி மருமக காலில் விழுவாங்க, அப்படிலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. நாங்க விழ சொல்ல மேடம். இல்லைங்க, நீங்க அப்படித்தானே சொன்னீங்க. விழுந்துக்கிறீங்க மருமக. நான் சொன்னது மருமக செய்றாங்க. எல்லா வேலையும் செய்யுமா? மை டாட்டர் இன்-லா இஸ் டூயிங் எவ்ரிதிங். நாங்க எங்க மருமகளை வேலைக்கு அனுப்பிட்டு இருக்கோம். நாளைக்கு நான் இறந்துட்டேன்னா என் மருமக சனியன் தொலைஞ்சிச்சுன்னு நினைக்கக்கூடாது, எனக்கு ஒரு துணை தொலைஞ்சிச்சேன்னு நினைக்கணும் என் மருமக. நீங்கள் மாமியார் தனத்தோட ஒரு விஷயத்தை செய்யறப்போ அந்த அன்பு வேற வழி இல்லாம இருக்கும். அதே அன்பாக நட்பாக இருந்தா அனுசரணையா சந்தோஷமா அவங்க செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. நீங்க கொஞ்சம் என்ன படிச்சிருக்கீங்க? நீங்க? நான் வந்து பிகாம். ஆனா காமா இல்ல. அது வேற. அந்த காலத்து பிகாம் என்ன ஒர்க் பண்ணீங்க? நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் ஆஃபீஸ்ல சூப்பர்வைசரா இருந்தது. கடைசியில ஒரு டெப்யூட்டி. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் 9th டிகிரி முடிச்சிட்டேன் சார். 9th டிகிரி முடிச்சிட்டேன். 9th ஓட முடிச்சிட்டீங்க. ஓகே. அத 9th 3 வருஷம் படிச்சேன். அதான் 9th டிகிரி பெருமையா சொல்லிக்கிறது. நீங்க என்ன வர்க் பண்றீங்களா இல்ல? ஹவுஸ் வைஃப் சார். ஹவுஸ் வைஃப், ஹோம் மேக்கர் தான். ஹோம் மேக்கர். ஓகே. ஆனா ரொம்ப இன்டெலிஜென்ட்டா பேசுறீங்க. உங்க மொழி அப்புறம் அவங்களுடைய கண்டென்ட் ரெண்டு சைடுமே. அதாவது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நாம முதல்ல இருந்தே ஒரு விஷயத்தை பிடிச்சி தொங்கிட்டே இருக்கோம். அது என்னன்னே தெரியல. சமீப காலமா படிச்சிருக்காங்கோ எல்லாம் தெரியும், படிச்சிருக்காங்க எல்லாம் புரியும், படிச்சிருக்காங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனா நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இவங்க பிகாம் படிச்சிருக்காங்க, இவங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு பெரிய பதவியில் வேலை பார்த்துருக்காங்க. அவங்க 9ஆம் வகுப்புலேயே 3 வருஷம் படிச்சு கோட் அடிச்சிருங்கிறாங்க. அவங்க ஹோம் மேக்கருங்கிறாங்க. ஆனால் இந்த கூட்டத்தை, ஒட்டுமொத்த கூட்டத்தை ஓட அவங்களால அடிச்சு விரட்ட முடிஞ்சிச்சு. இல்லைன்னு இருக்க முடியாது. என்ன நீங்க ஏறி அடிக்கல, இந்த நீங்க 2 பேரும் ஹேண்டில் பண்றது யாராலுமே முடியல. உங்க 2 பேருக்கு செக் வச்ச ஒரே ஆள் அவங்க தான். ஆனால் அவங்க படிக்கல. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த படிப்பு வந்துட்டா எல்லாமே வந்துரும்னு நீங்க தீர்மானிக்க முடியாது. அது ஒரு தனி சப்ஜெக்ட். படிப்பு ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்குது, மறுக்கல. பிரச்சனை என்னன்னா, படிப்பு வந்தா எல்லாம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்கன்னு நம்புற நீங்களே அவங்களுக்கு எல்லா கைடன்ஸும் கொடுத்துட்டு இருக்கீங்க. அது ஒரு சிக்கல் இருக்கு. ஸோ படிப்புக்கும் குடும்பத்தை நடத்துறதுக்கும் சமூகத்தில் அடுத்தடுத்த இடங்களுக்கு போகிறதுக்கும் பெரிதாக ஒன்றும் 100% கனெக்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. அது இண்டிவிஜுவல் ஆட்டிடியூட் சார்ந்த விஷயம். ஓகே, வேறங்க அன்பாக சொல்லி நகர்த்த முடியும்னு நினைக்கிறீங்க? மாமியார் மருமகள் அப்படிங்கிற பிரிவு இருக்கவே கூடாது. மருமகள்ன்றது நம்ம நினைக்கவே கூடாது. இந்த மருமகன் சொல்லி பார்க்க வேண்டாம், மகளா பாருங்கிற டயலாக் மட்டும் எடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் எல்லாருமே மருமகளை மருமகளாக தான் பார்ப்பீங்க. நாமவே ஒரு சமீப காலமாக கொஞ்சமாக மாறி அத்தை மருமகள்ங்கிற உறவே ஏதோ பாவமான, சண்டை போடுற, கெட்டது நினைக்கிற உறவுங்கிற மாதிரி நமக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் மருமகளை அம்மானு கூப்பிட சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். நம்ம தாய் மாமனை சித்தப்பானு கூப்பிடுவீங்களா? அத்தை மருமகள்ங்கிற உறவே ஒரு அற்புதமான உறவு தான்.
அதுவே ஒரு மோசமான சண்டை போடுற உறவுங்கிற ஒரு ஃபீலிங் வர்றதுனாலயோ என்னமோ அத்தையனே கூப்பிடாம மாமியார்னு கூப்பிட விடாம அம்மானே கூப்பிட சொல்றோம் நம்ம எல்லாம். ஓகே, அடுத்த கேள்வி போவோம். ஏன் மருமக அவளோட வேலை அது, அதை செய்யணும், செய்ய மாட்டேங்கிறா. இது ஒரு வீட்டில் ஒரு ரோல் இருக்கும்ல, மாமியாருக்கு ஒரு ரோல், மருமகளுக்கு ஒரு ரோல். அதே மாதிரி மருமக செய்ய வேண்டிய வேலை தான், ஆனாலும் கூட அதை நான் செய்கிறேன், பரவாயில்ல இருந்துட்டு போட்டு நான் செய்கிறேன் அப்படிங்கிறது நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க? இது மருமகள் செய்ய வேண்டிய வேலை செய்யாமல் இருக்கா, இங்கே சொல்லணும்னு ஆசைப்படுற, இது நீ செய்யணும் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? இந்த வேலை உன்னுடைய வேலைமா, இது நீ செய்யணும், செய்யாமல் இருக்க. வீட்டுக்கு தேவையான பர்ச்சேசிங் பண்ணிட்டு வர்றது அவங்களோட வேலை தான். பட் ஆனால் செய்ய மாட்டாங்க. நம்ம வாங்கிட்டு வந்தாலும் குறை சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கு என்ன செய்யும்? பர்ச்சேஸ் அவங்க போகிறதில்ல, வாங்கிட்டு வந்தாலும் குறை சொல்கிறாங்க. ஆமாம், அது உன் வேலை, நீ பார். ஆமாம், அவங்க தான் பார்க்கணும் அதை. அவங்க மத்தியானமே ஷிஃப்ட்டுக்கு போயிடுவாங்க, நைட்டு தான் வருவாங்க. ஆனால் நைட்டு வந்து பார்த்தா ஒன்றும் இருக்காது, பையன் வந்து கீழே சாப்பிட்ருவான். அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா பிள்ளையும் பார்த்துக்கணும், அவனையும் என் பையனையும் பார்த்துக்கணும். அது கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக செஞ்சு வச்சுட்டு போயிட்டானா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது உன்னுடைய வேலை, நீ தான் செய்யணும், செய் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? காலையில் எழுந்துச்சு டீ போட்டு கொடுக்குறது, அப்புறம் டியூட்டி முடிச்சு லேட்டாக வந்து அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்குறது, அதெல்லாம் உன்னோட டியூட்டி, நீ செய்யணும்னு நினைக்கிறேன். யார்? அவருடைய அவங்க கணவருக்கு, உங்கள் பிள்ளை? ஆமாம், பிள்ளை. மருமகள் வந்து வீட்டை எப்போ சுத்தமாக வச்சுக்கணும், யார் வந்தாலும் போனாலும். அப்புறம் வீட்டில் துணிமணி எல்லாம் அலமாரியில் அப்படி அப்படியே போட்டுட்டு அலமாரியை மூடிடுவாங்க. அதை திறந்து அடுக்கி வச்சுட்டு நல்லா சுத்தமாக அதை அடுக்கி வச்சு நீட்டாக வச்சுக்கணும். நைட்டில் அந்த அடுப்படியெல்லாம் கரெக்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அவங்க வரணும். ஏன்னா அவ்வளோ லேட்டாக என்னால் செஞ்சுட்டு அது வரணும். நான் வந்து தோசை கிசையெல்லாம் போட்டு எதாவது செஞ்சுட்டு முடிச்சுட்டு அந்த பாத்திரங்களை எதாவது நான் என்னால் முடிஞ்சு செஞ்சுட்டு வந்துடுவேன். அந்த நான் காலையில் எழுந்திரிச்சு காஃபி போடும்போது அடுப்பு நீட்டாக இருக்கணும். ஓகே, இது மருமகளுடைய வேலை தான், ஆனாலும் கூட நானே பார்க்குறேன். என்னது? என்னோட பேத்திக்கு மருந்து கொடுக்கறது, உடம்பு சரியில்லை அப்படின்னா அவள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி டைமுக்கு மெடிசன் கொடுக்கணும். பட்டு அவள் கொஞ்சம் வேறு வேலையில் இருந்தால் கூட அதை நான் தான் பார்த்துக்குவேன். தண்ணி ஊற்றுறது பாப்பாக்கு, அது வந்து நான் ரொம்ப ஒரு சந்தோஷமாக அதை வந்து ஒரு கஷ்டமே இல்லாமல் செய்கிறேன். பட் அவங்க சொன்னாங்க ஒரு வார்த்தை, கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக இருந்து எல்லாத்தையும் செய்ய சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா. அது இவங்க சொன்ன மாதிரி அதில் என்ன பதிய வைக்கிறேன்னா, அவங்களுக்கு அந்த மனசில் வெளியில் சொல்லலைன்னா கூட அவங்கள மாத்திரம் இல்லாமல் அவங்க சந்நிதியும் உள்ளுக்குள்ளேயே அது ஒரு நிறைய மன அழுத்தத்துக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்குது இல்லைங்களா. மீன் குட்டிக்கு நீந்த கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம தட்டி கொடுத்தோம்னா அது. அதே மாதிரி கோழி குஞ்சு சும்மா தட்டி விட்டுட்டு அந்த தானே வளர்ந்துக்கிட்டு போகுது. அதே மாதிரி நம்ம தட்டி விட்டுட்டோம்னா அது வளர்ந்துக்கிட்டு போகுது. நம்ம எஸ் ஆர்டர் ஆர்டர் ஆர்டர்னோம்னா அது வந்து நாளைக்கு அந்த பிள்ளைக்கும் பாதிப்பு தானே இல்லைங்களா. அவங்க எடுத்துக்கிற அந்த குழந்தைங்களுக்கும் அது பாதிப்பு தான். என்னது ஊர் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானாக வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊர் பிள்ளைன்னா ஊரில் இருக்க பிள்ளைங்க இல்லை, ஊர்லேருந்து நம்ம கொண்டு வந்த வெளியிலேருந்து வந்த பிள்ளைக்கு ஊட்டி வளர்த்தா தன்னோட பிள்ளை தானாக வளர்ந்துட்டு போகுது. நம்ம எதுக்காக போயிட்டு அந்த பிள்ளைய வந்து இப்படி நில்லு அப்படி நில்லு நம்ம ஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது அவங்க சொன்ன மாதிரி அதிகமாக கலந்து கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து இவங்க ரீதியாகவே அந்த ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு இருக்கும்போது பிபி சுகர் முதல்ல இவங்களுக்கு தான் வரும் இல்லைங்களா. திருக்குறளில் கூட சொல்லியிருக்காங்க, நமக்கு தான் வந்து பிபி சுகர் அதிகமாகும். நமக்கு அன்புடையார் எல்லாம் உடையார் இல்லைங்களா. நாம் தான் வந்து அன்பாக இருக்கிறதுக்கு ரீசன் வந்து நாமளே முதல்ல நல்லா இருக்கலாம். நம்மளுடைய பிபி நம்மளுடைய சுகரு நம்மளுடைய இதுவே வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். ஆனால் இவங்க பேசுறது இப்போ இப்படி ஒரு மாமியார் பேசினா மருமகள் கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. இரண்டு தரப்பிலும் மாமியார்கள் நட்போடு அணுக வேண்டும் என்கிறது ஒரு தரப்பு, கண்டிப்போடு தான் இருக்க வேண்டும், மாமியார் தனம் என்பது தவறு இல்லை, அது காலத்தின் அவசியம் என்று மறுதரப்பில் வாதம் செய்யப்படுகிறது. பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு தொழிலிலும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. இரண்டு தரப்பிலும் மாமியார்கள் மருமகள்களை எப்படி அணுகுவது பேசலாம். நைட்டு லேட்டாக வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே போட்டு போயிடுவான் என் பையன். என் மருமக வந்து 8-9 மணிக்கெலாம் போய் படுத்துருவா, டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துருவா. நான் என்ன பண்ணுவேன், மறுபடியும் 10 மணிக்கு வந்துட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக தொடச்சி வச்சுட்டு போயிடுவேன். என் பையன் போய் அவள்கிட்ட போயிட்டு, அம்மா டெய்லி செய்கிறாங்க, நீ அடுத்த நாள் செய் அப்படின்னு. சாரி ஆண்டி, நான் நாளையில நான் செஞ்சிடறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லி என்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு மறுபடியும் அதை ஃபாலோ பண்ணி இப்போ கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேன். அதாவது எடுத்து வைக்க வேண்டியது அவங்க வேலை தான். காலையில் மாமியார் காஃபி போட போகிற போது அடுப்படி சுத்தமாக இருக்க வேண்டும், இல்லை நானே சுத்தம் பண்ணி கொள்ளலாம் அப்படிங்கிறீங்க. வேற என்னோட சுற்றத்தை அனுசரித்து போடணும். ஒரு துக்கம் ஒரு எதுக்குனாலும் என் மருமக போகணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். பட் அவங்க செய்யறதில்ல, நான் அதை விட்டுட்டேன். என்னுடைய மக வீட்டிலேருந்து எல்லாத்துக்குமே ஒரு அனுசரணையாக அவங்க நடந்துக்கணும் அப்படின்றது என்னோட விருப்பம். பட் அவங்க செய்யறதில்ல, அதையும் நான் சரி அதை ஒன்றும் கண்டுக்கல 11 வருஷமா. ஆனால்
இது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு வீட்டுக்கு மருமக வந்துட்ட பிறகு நல்லது கெட்டது இதுல எல்லாம் அவங்க தான் உள்ள வந்து நிக்கணும். அப்பதான் நமக்கு சமூகத்துல மரியாதையும் உண்டு இல்லையா? வீட்டுக்கு வந்த மருமகள் கணவன் வீட்டாருடைய நல்லது கெட்டதுகள்ல சுற்றங்கள்ல எவ்வளவு அனுசரிச்சு போகணும், அது எவ்வளவு அவசியம்? அதாவது நம்ம வாரிசுன்னு சொன்னால் மருமக தான். அவங்க இஷ்யூ தான் நம்மளுடைய வாரிசு. மகளுடைய இதை வந்து நம்ம வாரிசுன்னு சொல்ல மாட்டோம். கண்டிப்பாக மருமகள் வர வழி தான் நம்ம வாரிசு. அப்போ அந்த வாரிசுகள் நமக்கு செய்யணும், நம்மளுடைய ஆசைகள் வேணும் அப்படின்றப்ப கண்டிப்பாக அவங்க செய்யணும். அதுதான் அவங்களுடைய கடமை. ஓகே, ரொம்ப அழகாக இவங்க சொன்னாங்க. எதுக்காக இது ஒரு கிளை கேள்வியை கேட்டேன்னா, இது இந்த சப்ஜெக்டோட எவ்வளோ தொடர்புன்னு கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய மருமகளிடம் இந்த ஒரு சிக்கல் இருக்கிறது. கணவன் வீட்டு உறவு தான் என் வீட்டு உறவுங்கிறத அவங்களுக்காக புரிஞ்சிக்கவே முடிகிறது. ஏன்னா அவங்க அதை தான் அழகாக சொன்னாங்க. என் மகன் வழியாக வரக்கூடிய உறவு தான் அது. சிஸ்டமில் சரியாக தப்பாங்களா அடுத்தது, இப்போ வரைக்கும் அதான் அவைலபிள். அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன நடக்குதுன்னா, அந்த கணவன் வரைக்கும் தான் அவங்க உறவு இருக்குது. அல்லது அதை தாண்டி மிஞ்சி போனால் கணவனோட அம்மா அப்பா அவ்வளோதான் நான் பார்த்துப்பேன். அதை தாண்டி இருக்கவங்களுக்கும் எனக்கு தொடர்பு கிடையாது அப்படின்னு. அப்படி இல்லை, அவங்களுடைய அம்பாசிடர் அப்படிங்கிறது மருமகளாகத்தான் இருக்காங்க. மருமகள் அவங்களோட என்ன கணக்கில் இருக்காங்களோ அதை பொறுத்தான் இவங்களுக்கும் இந்த குடும்பத்துக்குமான உறவுங்கிறது இருக்குது. வேற வேலைக்கு போகிறப்ப சார் இப்போ குழந்தைக்கு தேவையான ட்ரெஸ்ஸுங்க, சின்ன குழந்தை எடுத்துன்னு வேலைக்கு போவா சார், எதெல்லாம் எடுத்து வச்சுக்கவே மாட்டா. ஷெர்லாக்கு, கப்புங்க, ஸ்பூனு எதுவுமே எடுத்து வச்சுக்க மாட்டா. எனக்கு எரிச்சலாக இருக்கும். ஆனாலும் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறது, நானும் கூட போவேன். சின்ன குழந்தை இருக்குது, பேங்க்கில் போய் பின்னாடி உட்காந்துருப்பேன் குழந்தைய வச்சுக்கிட்டு. எல்லாத்தையும் நானே எடுத்து வைப்பேன். கொஞ்சம் முடியாத இருந்தால் கூட சரி என்ன பண்ணுறது, அவ்வளோதான் அலையிறா அப்படி சொல்லிட்டு எடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு சொல்லுவேன் அப்பப்போ. ஓ, ஸோ நீங்களே கூடவும் போயிருவீங்க அந்த ஜாமான் சட்டெலாம் எடுத்துக்கிட்டு? ஆமாங்க சார். மாமியாருக்கு முன்னாலேயே மருமக எந்திரிச்சிடணுமா, இல்லை மருமக கொஞ்சம் லேட்டாக எந்திரிக்கலாமா? பொறுமையாக எந்திரிக்கலாம். எந்திரிக்கலாம். ஓகே, கை தூக்கிடுங்க பேசாமல். எவ்வளோ பேர் மாமியாருக்கு பிறகு மருமகள் எந்திரிக்கலாம் பொறுமையா? ஓகே, ஏன் எல்லாரும் அதை ஒத்துக்கிறீங்க? இவங்க ஒரு ஆள் மட்டும் தான் ஒத்துக்கல, ஏன் எல்லாரும் ஒத்துக்கிறீங்க? வாட்ஸ் த ரீசன் சொல்லுங்க. வேலைக்கு போயிட்டு வராங்க, அவங்க லேட்டாக எழுந்திரிச்சா பரவாயில்ல, நம்மனா வீட்டில் இருக்கிறோம், நம்ம சீக்கிரம் எழுந்திரிச்சு செய்து கொடுக்கலாம் அப்படின்றக்காக நாங்கள் சொல்கிறோம். அவ்வளோதான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது தான். ஆமாம். உங்கள் மருமக வேலைக்கு போகிறாங்களா? இல்லை. ஓகே, வேலைக்கு போகிறாங்க, அதனால் லேட்டாக எழுந்திரிக்கிட்டு பரவாயில்லைங்கிறாங்க. நீங்கள் எந்த சென்ஸில் ஓகேங்கிறீங்க? அவங்க என்னுடைய பையன் கொஞ்சம் லேட்டாக வருவாங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை செய்யணும், குழந்தைக்கு பார்க்கணும், நைட் லேட்டாக எழுந்திரிச்சு குழந்தை பாத்ரூம் அது மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஸ்கூலுக்கு பிள்ளை போகுதுன்னா சீக்கிரம் கம்மி எந்திரிச்சிருவாங்க. அப்படி இல்லை லீவுன்னா தூங்குவாங்க. ஓகே, கீழே சேம் எங்கள் பசங்க எல்லாரும் தூங்குவாங்க, அவளை மட்டும் எப்படி எழுப்பும்? ஓ சூப்பருங்க, எல்லா பிள்ளைங்களும் தூங்கும். ஆமா, மகன் தூங்குறான், மகர்மகன் தூங்கட்டும். அவளை மட்டும் ஏன் எழுப்புனா? அவளும் மனுஷி தானே. ஓகே, அவளும் மனுஷி தானே. ரொம்ப நாணயமான மாமியார். ஓகே, எஸ். வேற நம்ம வயசு வரைச்சா அவங்க சீக்கிரம் தான் எழுந்துக்க போறாங்க. நமக்கு இப்ப தூக்கம் இல்ல, எழுந்து நம்ம வேலையை பார்ப்போம். அவன் எழுந்து உட்காந்து என்ன பண்ண போறாங்க? ஓகே, நம்ம எந்திரிக்கிறதுக்கு அவங்கள என்னதுக்கு எந்திரிக்கணும்? எதுக்கு அவங்க எழுந்து உட்கார்ந்து இருக்கிறது? தூங்கவே தூங்கலாம். ஓகே, இந்த பக்கம் வரேன். ஏன் மருமகள் சீக்கிரம் எந்திரிக்கணும் மாமியாருக்கு முன்னாலே? மருமக சீக்கிரம் எழுந்துச்சா வாசை தூத்து கோலம் போட்டு எல்லா வேலையும் பண்ணிடுவாங்க. நம்ம ரெஸ்டாக இருக்கலாம்ல, அதுக்காக. பக்கத்தில் அவங்கள்ட்ட காலையில் பார்க்குற வேலை முதல்ல பார்த்தா நம்ம சந்தோஷமாக இருக்கும் சார். மருமகள் காலையில் சீக்கிரம் எந்திரிச்சா வீடு லட்சுமிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு முன்னால் எழுந்திரிச்சா லட்சுமிகரமாக இருக்கும், வீடு லட்சுமிகரமாக இருக்கும். இது கொஞ்சம் நேரம் கழிச்சு எழுந்திரிச்சா அந்த மூதேவி, ஊரில் உள்ள மூதேவி பூரா வந்து அடையும் அப்படின்னு ஒரு நினப்பு. எங்கள் மாமியாரும் லேட்டாக தான் இருந்தவங்களாம், அவங்களும் நல்லா இருந்திருக்காங்க. நாங்களும் லேட்டாக தான் இருந்திருக்கோம். எங்கள் வீட்டில் மூதேவிலாம் வரல, ஸ்ரீதேவி தான் வந்திருக்கு. அது எப்படி உங்கள் வீட்டில் மட்டும் மூதேவி வந்திருக்கு? அது பழமொழிங்க. பழமொழியை சொல்லாதுங்க, உள்ள குத்துல சொல்லுங்க. நான் பழமொழியை மூதேவி நேரில் பார்த்தது யாரும் கிடையாதுங்க. அப்படி ஒரு பழமொழி அந்த காலத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. ஒர்க் பண்ணுறவங்க கூட காலையில் எளியராக எந்திரிக்கலைன்னா கூட வீடு ஒரு லட்சுமிகரமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று இருக்குது தெரியுமாங்க. ஒரு 5 நிமிஷம் அவங்க எக்ஸ்ட்ரா தூங்கிட்டாங்கன்னா நீங்கள் விட்டுட்டுங்களா, அவங்க 5 நிமிஷம் பற்றி இருந்தாங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா வேலை செய்வாங்க. ஐயோ நம்ம தூங்கிட்டுமே, நம்ம மாமியார் நம்மளை எழுப்பலையே, அதுக்கு இன்னும் பயந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சுட்டு போவாங்க. நீங்கள் இந்த காலையிலே எழுந்து செய்யணுன்னா அங்கே கோவமாக தான் டீ கலக்குவாங்க, கோவமாக தான் குழம்பு செய்வாங்க. இதெல்லாம் டென்ஷனாக தான் ஆரம்பிப்பாங்க. அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், பரவாயில்லன்னு விடுங்க. ஏன் மருமக மாமியாருக்கு முன்னால எந்திரிச்சுக்கணுங்க? அவ்வளோ என்னன்னா நாம ஒண்டி தூங்காம முழிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம், அவங்க ஒண்டி தூங்குறாங்களே, எழுந்துக்கிட்டுன்றது தான். நான் முழிச்சிருக்கேல, நீ என்ன தூங்குற? அவ்வளோதான். எனக்கு முன்னால என் மருமக ஏன் எந்திரிக்கணும்? நாம வந்து இவ்வளோ காலத்துக்கு முன்னால எழுந்து எல்லாம் செய்து முடிச்சிட்டோம். இப்போ இன்னும் நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நாள் அவங்க எந்திரிக்கணும். அப்படின்னா அதனால அவங்க கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்கலாம். அவங்க யங்ஸ்டர்ஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சு வேணுங்கிறத செய்யலாம். கல்யாணம் ஆகிற வரைக்கும் பையனை அப்படியே பொத்தி 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 அம்மாக்கள் பார்ப்பாங்க. அவன் தான் எல்லாமே. அந்த பையனுக்கு முதல் உறவுங்கிறது யாரு? அம்மா தான். ஆனால் என்னைக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி வராலோ, ஒரு மனைவின்னு ஒருத்தவங்க உள்ளே வந்த பிறகு உறவின் அடிப்படையில் பார்க்குறப்போ அவங்க தான் முதன்மை. ரைட்டா? நீங்கள் 2வது இடத்துக்கு வந்துடுறீங்க, செகண்ட் சாய்ஸ். அவ்வளோதான்.
இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? அது எங்களோட அப்பார்ட்மெண்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் அன்பை பகிர்ந்துருக்கக்கூடிய முடியாது, நம்ம தான் முதல்ல இருக்கணும்னு எல்லாரும் அம்மாக்களும் நினைக்கிறது தான். அது செகண்ட் இடம் போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே, செகண்ட் இடத்துக்கு போகாமல் இருக்க என்னென்னலாம் பண்ணுறீங்க? அவளே எழுந்து சில சமயம் காஃபி போட்டால் கூட அந்த காஃபி ஃபஸ்ட்டு டிகாக்ஷன் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்போ இருந்தா கொஞ்சம் இரு, நான் கொண்டு போய் அவன் கொடுத்துருக்கான், உட்காந்து இருக்கான், பேப்பர் படிச்சுட்டு இருக்கான், நான் வாங்கி போய் கொடுத்துருவேன். கொடுக்கும்போது என்னவோ நான் அவளுக்கு முன்னால் எழுந்து இவனுக்கு இப்படி செஞ்ச மாதிரி அவன் மனசுக்குள்ளே ஒரு மாயையை கண்டிப்பாக ஏற்படுத்துவேன். இப்போ அவனை கொஞ்சம் முடியல மருந்தெல்லாம் உனக்கு படித்தவங்க இருந்தால் கூட அவனுக்கு எடுத்து கரெக்டாக அந்த மருந்தில் நான் அந்த சாப்பாடு கட்டிட்டேன்ப்பா, மருந்து எடுத்து அங்கே வச்சுருக்கேன் பார், இன்றைக்கி காலையில் கூட சொன்னேன், உனக்கு 2 மாத்திரை அந்த இது எடுத்துக்கு நீ போட்டு. அவளால் கட் பண்ணி கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியும். அந்த குழந்தை எந்திரிச்சுன்னா கூட அவளாக தெரிஞ்ச இல்லை நீ இரு, உனக்கு தெரியாது, நான் தான் அவன் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனேன், நான் தான் அந்த மருந்து எடுத்து அவனுக்கு கொடுப்பேன். அதாவது அவன் நினச்சிப்பான், அம்மா பாரு இவ்வளோ நாளானா கூட இவளால் எல்லாம் முடிஞ்சால் கூட மருந்துலேருந்து நம்மளுக்கு எடுத்து தரா பற்றியா. அப்போது அவளுக்கு நம்ம அவளை நம்ம தள்ளிடக்கூடாதுங்கிற மாதிரி ஃபீலிங் அவன்கிட்ட ஏற்படுத்தணும்னு. டவல் சில சமயம் எங்கேயா மடிச்சு, இது நேற்று துவைச்சது, அது எங்கேயோ போட்டிருக்காம்பா, நீ துவைக்கவே போடவே இல்லை, இதுவாறு நான் கரெக்டாக மடித்து வச்சது அங்கே இருக்குல்ல, அந்த ஒரு ப்ரௌன் கலர் டவல் எடுத்து கொடு அப்படி சொல்லாமல். அதெல்லாம் அது மாதிரி நான் இப்போ நிறையாவே செய்கிறேன். அது சொல்லணும், உண்மையாக சொல்லணுன்னா அப்படி தான். அப்புறம் பேண்ட் ஷர்ட்லாம் அயன் பண்ண கொடுக்கணுன்னு அயன்காரன் வரத்துக்கும்போது நானே எடுத்துன்னு ஓடுவேன். போயிட்டு அந்த முனையில் இருக்காங்க, இந்த மாதிரி என் பையன் நாளைக்கு அதை புதுசாக போட்டுட்டு போகணும், இவங்களது யாரும் எடுத்துகிட்டு போக மாட்டேன். எந்த இருந்தாலும் அயன் பண்ணணும் இல்லையா, அது வேறு விஷயம். வீட்டில் இருந்து இவ பண்ணால் கூட அதுக்குள்ள அந்த வரதா அதை முதல்ல அயன் பண்ணி கொடு, என் பையன் நாளைக்கு இதாக போட்டுட்டு போகணும், அந்த கரெக்டாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு. அது மாதிரி சில விஷயங்கள் சின்ன சின்னதாக அப்படி அந்த மனதிலிருந்து நம்மை தள்ளிவிடக்கூடாது. மருமகள் வந்த பிறகு முதலிடம் அவளுக்குத்தான் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட உங்களுடைய முதலிடத்தை தக்க வைத்துக்கொள்ள இவங்க மாதிரி நீங்களாம் என்னென்ன பண்ணுறீங்க? அவன் வெளியே போகும்போது நான் எதிர்க்க போய் நின்று அவனை வழி அனுப்பி வைக்கிறது, அதை நான் கண்டிஷனாக செய்கிறேன். என் பிள்ளை ஐயோ அது ஏன் இப்படி செய்கிறேன்னு நான் கேட்டால் கூட, என் பிள்ளை எங்கன்னா போகிற இடத்துல இடிபட்டால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறது. இப்போ ரீசெண்டாக ஒரு வாட்டி அடிபட்டுருச்சு, கையெல்லாம் தடவி விடுறது, அந்த மருந்து அதெல்லாம் நான் என்னுடைய இடத்த நான் தக்க வச்சுக்க கொள்ளறதுக்காக நான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். என் பிள்ளை இதே தான் நான் சொல்லுவேன். அவள் வீட்டுக்காரர் நான் ஒரு நாளைக்கு சொல்ல மாட்டேன். என் பிள்ளைங்க கூட என் பிள்ளைடா உங்கள் அப்பா அதுக்கப்புறம் தான் எனக்கு தான் முதல் சொந்தம் என் பிள்ளை அப்படின்னு நான் கண்டிஷனாக சொல்லிட்டு தான் இருக்கேன். அவன் வந்தானா அவனுக்கு எல்லாம் இதை எடுத்து குடிப்பா, அதை எடுத்து குடி, ஒரு ஜூஸ் குடி அப்படின்னு நான் பார்த்து செய்கிறது என்னுடைய முதலிடத்தை தக்க வைக்க தான். எனக்கு அதில் ஒரு பொறாமை தான், ஒரு செல்ஃபிஷ் தான். நான் என் பிள்ளை தான், அதுக்கப்புறம் தான் உனக்கு வீட்டுக்காரன். ஒரு தோழியை போல மருமகளிடம் பழக வேண்டும் அப்படின்னு சொல்றவங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மாமியார்கள் ஒரு சிஸ்டம், ஒரு தலைமை ஆசிரியர் எப்படி நடந்து கொள்கிறாரோ அது போல அந்த சிஸ்டத்துக்கு கீழே தான் மாமியார்கள் நடந்துக்கணும் ஒரு பக்கம் சொல்றாங்க. தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ராசி மசாலா நியானா பவர்ட் பை NAC Jewellers கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. ஸ்டே டியூன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ராசி மசாலா நியானா பவர்ட் பை NAC Jewellers கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. என் புள்ள என் சொந்தம், எனக்கு தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத நிலைநிறுத்த நீங்கள் என்னென்ன செய்றீங்க, என்னென்னலாம் பண்ணுறீங்க? ஏன் ஒரு நாளைக்கு என் பிள்ளைக்கு நான் சாப்பாடெல்லாம் இப்போ அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தேன், எல்லா சாப்பாடும் ஆக்கி வச்சேன். ஆனால் அந்த அம்மா என்ன செஞ்சிச்சு, கீரை நான் செய்யலைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லி கீரை செஞ்சு சாப்பாடு எடுத்தேன். அந்த சாப்பாடை நான் கொண்டு போய் கொடுக்கல. என் பிள்ளைக்கு சாப்பாடு இல்லை, நான் உங்களுக்கு யாருக்கு சாப்பாடு கொண்டு வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்கவே இல்லை. இப்போ ஆஸ்பத்திரியில் சிவல்ல ஹாஸ்பிட்டலில் இருந்தது. அது என் பிள்ளை, என் இடத்த நான் தக்க வச்சுக்கணும். என் பிள்ளைக்கு உனக்கு 2வது இடம் தான் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு நான் செய்கிறது தான். அதில் எனக்கு ரொம்ப என் பிள்ளை நான் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். என் பிள்ளை எனக்கு தான் சொந்தம், எனக்கு தெரியும். அவளுக்கு தான் முதலிடம். அவள் சொல்கிறதெல்லாம் தான் அவன் கேட்குறான். எனக்கு எதுவுமே அவன் செய்யறதில்ல. இருந்தால் கூட நான் என் பிள்ளைய விட்டு கொடுக்குறதில்ல. என் மருமக வீட்டில் விசேஷம் நடந்ததுன்னா, ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்ததுன்னா என் மருமகளுக்கு முன்னாடி நான் போயிடுவேன். என் பையன்கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கிறதுக்காக அது மாதிரி செய்வேன். மருமக வீட்டு நல்லா செய்கிறாங்க நம்ம அம்மாங்கிற ஒரு ஃபீலிங் என் பையனுக்கு உண்டாகும். அது சரி அப்போ அம்மா நம்ம பரவாயில்ல, நம்ம அந்த ஃபஸ்ட் பிளேஸ்லேருந்து கீழே வரக்கூடாதுன்னு 99% ட்ரை பண்ணுவேன். என் பையனுக்கு நான் எல்லாமே நல்லா செய்வேன் சார். அம்மா அப்படிங்கிறது எனக்கு மறக்க, எப்போ பார்த்தாலும் மத்தியானத்தில் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அம்மா சாப்பிட்டீங்களா, அம்மா போனீங்களா அப்படின்னு கேட்டுட்ருக்கோம். ஆனால் அவளுக்கு முன்னால் குளிக்கும் பொழுது டவல் கொண்டு கொடுக்குறது எல்லாமே நான் பால் எல்லாமே நானே முன்னாடி செஞ்சுருவேன். வரதுக்கு முன்னால் அவன் எங்கம்மான்னு கேட்டால் பின்னால் இருக்கப்பா வருவாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். உங்களுடைய இடத்த உங்கள் பிள்ளைய விட்டு கொடுக்க முடியாமல் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்க? ஹாலில் உட்காந்துக்காம எந்திரிச்சு சோகமாக போய் படுத்துருவேன்.
படுத்துட்டாலே வந்துருவான். ஹால்ல அம்மா இவ்வளவு நேரம் உட்காராம படுத்திருக்க மாட்டாங்களே. சோகமா எந்திரிச்சு ரூம்ல போய் படுத்துருவீங்க. ஆமா. முதல் இடத்தை தக்க வைக்க, மகனின் கவனத்தை ஈர்க்க என்னவெல்லாம் செய்கிறீர்கள்? மருமகளை பற்றி மகன்கிட்ட வந்து குறை சொல்லி அவங்கள ஒரு மாதிரி இது பண்ணிட்டு மகனை வந்து நம்ம பக்கம் இழுக்கிறது. நிறைய மாமியார்கள் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஏன்னா மருமகளை பற்றி குறை சொல்கிறது, அவள் அதை பண்ணல இதை பண்ணல பார்ப்பா இப்படி பண்ணிட்டா, அவனே அழுத்து இது சலித்து வந்துட்டு இருக்கும்போது அதை பண்ணல இதை பண்ணல, பிள்ளைக்கு மருந்து கொடுக்கல, ஆஸ்பத்திரிக்கு போகல, இப்படிலாம் பண்ணால் எப்படிப்பா, நானாக இருந்தால் அப்படி இருப்பேனா, நான் கூப்பிட்டு போயிருப்பேனே அப்படின்னு சொல்லி அந்த மகனை கொஞ்சம் ரேக்கி விட்டு அப்போ அங்கே வந்து 2 பேருக்கும் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டு மகன் நம்ம பக்கம் வரணும்னு நினைக்கிற மாமியார் நிறைய இருக்கிறாங்க. உண்டுதான். ஆக்சுவலா மருமக கொஞ்சம் தப்பு பண்ணிருப்பாங்க, அது கொஞ்சம் பெருசா அப்படி சொல்லி உதாகரமா பண்ணி கொஞ்சம் பெருசாக்கி நான் தான் பொறுப்பா இருக்கேங்கிறத காட்டிட்டு அதை வந்து உடனே அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனையை உண்டாக்கி அது அவங்களுக்கு சால்வ் ஆயிடும். அது வேற வருச்சு. இருந்தாலும் நமக்குள்ள ஒரு சந்தோஷம், நம்ம பையன் இன்னைக்கு நம்ம பக்கம் பேசிட்டான் அப்படின்ற மாதிரி இது நிறைய மாமியார்கள் வந்து உலகத்துல உண்மையே சொன்னீங்க. ஏன்னா பரவலா இதான் நடக்கும். பக்கத்துல உங்கள் முதல் இடமே கிடையாது. அம்மா தான் அவனுக்கு. அம்மா தான். அதனால நான் ஒண்ணுமே பேசல. என் அம்மா தான் அவனுக்கு. ஆனா இதை நீங்க நம்புறீங்களா? நம்புறேன். அப்படியா? நம்புறேன். ஏன்னா என்கிட்ட தான் நிறைய ஷேர் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும். இந்த 1.25 வருஷத்துக்கு பிறகும் கூட நீங்க தான் எல்லாம், உங்களுக்கு அப்புறம் தான் அவங்க மனைவின்னு அவர் வச்சிருக்காரு, நீங்க திடமா நம்புறீங்களா? நல்லா நம்புறேன். கண்மூடித்தனமா அப்படி நம்புறீங்களா நீங்க? டெஃபினட்டா. எனக்கு அது வேணும்னு சொல்றேன் அவங்ககிட்டயும் நான் இது வேணும். ஓகே, நம்ம இங்கே சும்மா சாம்பிளா கேட்போம். கல்யாணத்துக்கு பிறகும் கூட அவங்களுக்குள்ள ஒரு குடும்பம், தாம்பத்தியம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை அவங்களுக்குன்னு உருவான பிறகும் கூட அம்மாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ், நீ செகண்ட் தான் அப்படின்னு மகன்கள் அப்படித்தான் நடந்துக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கை தூக்குங்க. 2 சைடு, இந்த சைடும் கை தூக்கலாம், இந்த சைடும் கை தூக்கலாம். ஒரு ஓட்டு கூட இல்லைம்மா. உங்க நம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஆனா பட் உண்மை அது இல்லை. உலகம் அப்படி இல்லை. உங்கள் கணவர் உங்களுக்கு ஃபர்ஸ்டா, உங்க மாமியாருக்கு ஃபர்ஸ்டா? உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட். அப்போ உங்க பிள்ளை உங்க மருமகளுக்கு தான் ஃபர்ஸ்ட். அவ்வளோதான் தியரி. அவ்வளோதான் தியரி. லவ் மேரேஜ் இருந்தாலும் சரி, வேற இருந்தாலும் சரி. எந்த பக்கம் இந்த பாசத்தை உருவி இந்தா நீ வச்சுக்க அப்படின்னு இப்படி கொடுத்துட முடியுது? எப்படி முடிக்கிறது? How it is possible? Yes. மருமக வரும்போதே அந்த இடம் நம்மளுக்கு இல்லைன்னு தெரியும். மருமக வந்த பின்னாடி நம்ம ஃபஸ்ட்டு இடம் தக்க வச்சுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. நம்ம வீட்டில் நம்மளுக்கு ஒரு இடமாவது இருந்தால் போதும்னு நினைக்கிறேன் சார் நான். ஏன்னா கல்யாணம் ஆன பின்னாடி என் புள்ள நம்ம சொல்லி நின்றேன்னா அப்போ எதுக்குமா நீ கல்யாணம் பண்ணன்னு கேட்பா. நான் தான் தலையும் தேய்ச்சி விடுவேன், நான் தான் என் பிள்ளைய பார்த்துக்குவேன், நான் தான் சாப்பாடு செஞ்சேன்னா அதுக்கே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச நீ அதுக்கு உன் பிள்ளை உன் கூட இருக்கலாமே அப்படி கேட்டுருவாங்க இந்த காலத்து மருமகங்க. அது இல்லாமல் ஃபஸ்ட்டு நாளே அவன் மருமக செய்யறதை சாப்பிடணும் நம்ம பையன் சொல்லுவான், சூப்பராக இருக்கும் போதே நம்மளை உள்ளே குத்தம், இத்தனை நாளாக பாவி நான் செஞ்சது நல்லா இருக்குதுன்னு சொன்னியாடா, நேற்று செஞ்சது ஒன்று நல்லா இருக்குதுன்னு. ஏன்னா அங்கே அவன் உள்ளே குத்து வாங்குவான். அதனால் அவன் இங்கே சொல்லிடுறான். அது நம்ம மாமியார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், இப்போ நம்ம வீட்டுக்காரர்கிட்ட நம்ம எப்படி இருக்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்ம மருமக. அவளுக்கு அடுத்தது நம்மளை வச்சாலும் ஓகே, பெருசாக எடுத்துக்கூடாது. ஆனால் நம்மளை எடுத்துன்னு போய் முதியோர் இல்லத்தை சேர்க்காததற்கு சந்தோஷம் பட்டுக்கணும். உங்களால் எப்படி அப்படி விட்டு கொடுத்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு தான் கேட்குறேன். நமக்கு தனிமை தெரியும், இன்செக்யூரிட்டி ஃபீலிங் வந்து அவங்களே இப்போ அதை ஒத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் எங்களுக்கும் அந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருக்கும். தனிமை ரொம்ப அதிகமாக தெரியும். நம்ம பக்கம் அவங்க கவனம் இல்லையே அப்படின்னு. அதாவது நாம் வந்து ஒரு ஏஜுக்கு மேலே அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை மாதிரி ஒரு மனசு நமக்கு வந்துடும். அவனுடைய குழந்தைக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறாங்கன்னும் போது நம்மளையும் பார்க்கலையேங்கிற ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் கண்டிப்பாக வரும். ஏன்னா அவங்க பிள்ளைக்கு வந்து இப்போ தீபாவளி ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அம்மாக்கும் எடுத்து கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும். ஒரு தவிப்பு தெரியுங்க, நமக்குள்ள ஒரு தவிப்பு தெரியும். நம்ம தனிமை ஆயிட்டமோ அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி நேரத்துல நம்மள இக்னோர் பண்றாங்களோ, அந்த மாதிரி இக்னோர் பண்ணப்பட்டமோ தனித்து விடப்பட்டுவிட்டமோ நமக்கு யாருமே இல்லையோங்கிற மாதிரி எல்லாம் ஃபீலிங் வர்றப்போ அந்த நேரத்துல மருமகள் எப்படி தோணும்? அவங்க சொல்லியிருக்கலாமேன்ற ஒரு சின்ன கோவம் வரும். அவங்க வந்து எனக்கு என் அம்மாக்கு ஏன் செய்யணும்னு சொல்லக்கூடாதா அப்படின்ற ஒரு கோவம். கூல். எஸ், மனசு வலிக்கும் சார். மனசு வலிக்கும். கண்டிப்பா வலிக்கும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு ஹஸ்பண்ட் கூட சொல்லி அதை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கும். வீட்டுக்காரோட கொஞ்சம் பகிர்ந்துப்பீங்க, பேசி அதை ஷேர் பண்ணி. வேற வழி இல்லை. நோ அதர் கோ. எந்தெந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்லாம் பிள்ளை நம்மளை விட்டு விலகி போறானோன்னு உங்களுக்கு? அதாவது சில சமயம் ரொம்ப நெருக்கமாக, அதாவது சில இன்னன் டவுட்ஸ் அவங்கள்ட்ட பேசுகிறப்ப முன்னால் நம்மள்ட்ட பேசியிருப்பார். இப்போ நேச்சுரலாக அவங்கள்ட்ட சொல்ல வேண்டியதுதான். தெரியுது, நமக்கு தெரிஞ்சாலும் அது பேசுகிறப்போ மனசு கொஞ்சம் வலிக்கதான் செய்யும். இல்லைன்னு சொல்லலை. அவங்க 2 பேரும் டக்குன்னு திடீர்னு பிளான் பண்ணி அப்படி சினிமாவுக்கு தனியாக கிளம்பி போகிறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்கும். என்னை கூப்பிடலையே,
என் கூடயே வந்துட்டு இருந்த பையன் என்னை கூப்பிடலையே அப்படின்றது. பட் வெளிக்காட்ட முடியாமல் உள்ளே வச்சுக்க வேண்டியது, உள்ளே முழுங்கிக்க வேண்டியது. ஆக்சுவலாக இதுக்கு சால்வேஷனே முதல்லையே அவளை கையில் வச்சுக்கணும் சார். மருமகளை கையில் வச்சிடணும். உன் புருஷன் என் புள்ளன்ற வார்த்தை வரவே கூடாது. ஃபஸ்ட்டு அவளை கையில் பிடிச்சிட்டாலே அவளுக்கு நம்ம ஃபேவராக இருந்தால் ஈக்குவல் பேலன்ஸில் வரும் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அவளுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். எதுவாக இருந்தாலும் வீட்டில் பொண்ணு இருந்தாலும் சரி, அடுத்து எனக்கு முதல்ல 3 ஆம்பளை பசங்க, அப்புறம் பொண்ணு, 4 பேரில் ஃபஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் நான் என்ன வாங்கிட்டு வந்தாலும் திவ்யா கிட்ட தான் கொடுக்கணும். தட் இஸ் மருமக கிட்ட கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக் நம்மளுக்கு தேவை நம்ம எல்லாருக்கும் ஈக்குவல் வரணும். அவ்வளோதான். காரியம் பெருசா வீரியம் பெருசா வேண்டாவே. நவீன காலத்திற்கு ஏற்பட அமைதியான ஒரு சமரசம், அருமையான யுக்தி முன் வைக்கிறாங்க. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் நீ தான் ஃபர்ஸ்ட்ங்கற இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டா நீ அவங்க எல்லாருக்கும் பேலன்ஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி பையனுக்கும் தன்னோட பொண்டாட்டிக்கு ஹானர் பண்றாங்க, அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுக்கறாங்க. சோ பையனை கைக்குள்ள வச்சுக்கணும் அப்படினா முதல்ல மருமகளை கைக்குள்ள வச்சுக்கணும். தலைமையில தூக்கி வச்சிரணும். தலைமையில தூக்கி வச்சிரணும். சம ஐடியாங்க. அவங்க பேச்சை கேட்டுட்டு நம்ம பேச்சை கேட்காம சில நேரம் நடக்கும்போது துக்கங்கிறது அவங்களாம் சொல்கிறாங்க ஏற்றுக்கிட்டோன்னு சொல்லிட்டு. ஆனால் அது ஏற்றுக்கவே முடியாது. அது வந்து மனசுக்குள்ளே அந்த துக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் நாமளே தனியாக நின்று அழுதுக்குவோமே தவிர அதை வந்து வெளியில் காட்ட மாட்டோம். வெளியில் காட்டாமல் நான் இன்றைக்கி மருமகள்கிட்ட அன்பாக தான் இருப்பேனே தவிர வெளியில் வந்து நான் சண்டை போடுறது பிரச்சனைகள் பண்ணுறது எதுவுமே தெரியாது. உள்ளுக்குள்ளே வந்து ஆனால் அந்த துக்கம் வந்து எனக்கு இருக்க தான் செய்யுது. நான் அழுதுகிட்டு தான் இருக்கிறேன். பையனை விட்டு கொடுக்குறதுல என்ன சங்கடம்? என் பையன் சரியா இல்லை, மனசு கஷ்டமாக இருந்ததுன்னா எங்கள் வீட்டுக்கார் சமாதானப்படுத்துவார். அந்த மாதிரிலாம் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காத, ஏன்னா அவன் மனைவியும் திருப்திப்படுத்தணும், அதனால் நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும், எல்லாம் உன் மேலேயும் ரொம்ப ஆசையாக தான் இருக்கான், உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நான் சமாதானம் ஆகிடுவேன். அவர் இல்லைன்னா கஷ்டம் ரொம்ப. கீழே பையனை விட்டு கொடுத்தா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நான் ரொம்ப தனிமைப்படுத்தி விட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு என் ரூமில் போய் உட்காந்து நான் அழுதுருக்கேன். அதுதான் அந்த ஏன் விட்டு கொடுக்க முடியல? விட்டு கொடுக்க அது வந்து ஆக்சுவலாக என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே இதுவாயிட்டார். அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். நான் வந்து ஒரு டீச்சர், பிஜி டீச்சர் இது டெஃபென்டம் ஸ்கூல். அதனால் அதுக்கப்புறம் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேருந்து அவரையும் பார்த்துட்டு அவனையும் பார்த்துட்டு நான் ரொம்ப வளர்த்து இன்றைக்கி பிஇ முடிச்சுட்டு அவன் பெரிய கம்பெனியில் அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜராக இருக்கான். அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. எல்லாம் இருக்குது, அவங்களும் நல்லா இது இருந்தால் கூட எனக்கு ஒரு சமயம் எப்போவுமே நான் சொல்லலை, எனக்கு ஒரு சமயத்தில் சில சமயங்களை நான் வந்து தனிமைப்படுத்தி விட்டேனோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி நான் என்னோட இதில் வந்து அழுதுருக்கேன், அழறேன். விட்டு கொடுக்க முடியாது. மாமியார் வெர்சஸ் மாமியா பேசலாம். அந்த தரப்பு மாமியார்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை என்ஏசி ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை என்ஏசி ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. நான் ஊட்டி வளர்த்த மகன், எனக்கு அவன் தான் என்னைக்கு ஃபர்ஸ்ட்டு, அவனும் என்னைய எப்பொழுதுமே நான் தான் முதல்னு நினைக்கணும், அப்படி எதிர்பார்க்கல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு பக்கம் சொல்கிறாங்க. இந்த எதிர்பார்ப்புகள் எங்களுக்கு இருந்தாலும் கூட அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாத போது வழிகள் இருந்தாலும் கூட அதை பொறுத்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. அதுதான் யதார்த்தம். திருமணம் என்று வந்துவிட்ட பிறகு மனைவிக்குத்தான் முதலிடம் ஒரு மகன் கொடுப்பான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த பக்கம் சொல்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம். பையனை விட்டு கொடுக்கறதுல என்ன சங்கடம்? மனசுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், ஆனால் விட்டு கொடுத்தா ஆகணும். எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? கல்யாணம் ஆன புதுசெல்லாம் எனக்கு தான் ஃபோன் பண்ணணும், நான் 9 மணிக்கு வரமா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்ப்பேன் சார். நான் போய் மருமகிட்ட தம்பி 9 மணிக்கு வரானாமா, நீ 8:30 மணிக்கெலாம் இட்லி ஊற்றிடு அப்படின்னு சொல்லுவேன். அதில் ஒரு திருப்தி. என்கிட்ட தான் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கணும். ஆஃபீஸில் இது நடந்துச்சுன்னு கொஞ்ச நாள் ஒரு வருஷம் போச்சு சார். பேரன் பிறந்துட்டான். நீ போடா, நீ எதுவும் என்கிட்ட பேசவே வேண்டாம். என் பேரன் இருக்கான். எங்கள் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ஆயா என் மிஸ் இதை சொன்னாங்க, ஐயா நான் சர்க்கஸ்க்கு போயிட்டு வந்தேன், ஐயா இது பண்ணு அது பண்ணு கதை சொல்லு. அவன் பொழுதுனுக்கும் பேசுகிறான். இவனை பற்றி எனக்கு என்ன சார் அவசியம்? அவசியமே இல்லை. என் பேத்தி பொண்ணு தங்க வைக்கிற மாதிரி பிறந்திருக்கா. அவள் பொழுதுனுக்கே ஆயான்னு கூப்பிடுறது அப்படியே காத்துக்கு யாழி நிதி குழலி நிதி என்பான்னு அதை விட பிரமாதமான இன்னும் வேணும். உங்க பேரன் எப்படி உங்க மகனா இருக்கான்? அப்போ
ஆமா, என் பையனே சின்னதா வந்துட்டான். அது ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த காலகட்டத்தில் எனக்கு வந்து ரொம்ப அவன் கூட விளையாடுற டைம் இருக்கிறது இல்லை. நிறைய வீட்டில் ஒர்க் இருக்கும். இப்போ என் பேரன் கூட விளையாடுறப்போ அவங்க கூடவே இருக்கிற மாதிரியே தோணுது. முதல்ல என் பையன் வந்தானே அவங்ககிட்ட நான் பேசுறதே கிடையாது சார். என் பேரனுக்கு கதை சொல்லவும், அவங்க கூட விளையாடுவோம், அவங்க கூட கிரிக்கெட் விளையாடுவோம் சார். தினிக்கும் அவன் கூட தினிக்கும் கிரிக்கெட் விளையாடுவான், அவனுக்கு கதை சொல்லுவான், அவனுக்கு சோறு ஊட்டுவான், அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்குவான், அவனுக்கு ட்ரெஸ் பண்ணவும், அவன் கூட அவன் என்ன படிக்கணும், அவன் என்ன எதிர்பார்க்குறான், எல்லாத்தையும் எங்கிட்ட நான் தான் அவனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அவங்க அம்மா ஃப்ரெண்டு கிடையாது, அவங்க அப்பா ஃப்ரெண்டு கிடையாது. இவனை பற்றி எனக்கு என்ன சார், எனக்கு தனிமையே இல்லை. கொஞ்ச நாள் மட்டும்தான், 9 மாதம் மட்டும்தான் நான் வந்து ஃபீல் பண்ணேன். அவன் என்ன ஒதுக்குறது, நான் அவனை ஒதுக்கி விட்டுட்டேன். 63 கிலோ இருந்தேன் சார், இன்னைக்கு 82 கிலோ இருக்கிறேன். உண்மையாக நான் சாப்பிட்டுட்டு ஏறில இந்த உடம்பு. அவள் கூப்பிட்ற ஆயான்ற அந்த குரல்லையே அப்படியே ஏறி போகிறேன் சார். நான் அப்படியே சந்தோஷம், எதையும் துடிக்குது பட்டாம்பூச்சி மாதிரி. இவன் எதுக்கு சார் எனக்கு, அவன் பொண்டாட்டியோடவே இருந்துட்டு போட்டோம். என் பேரனும் பேத்தியும் போதும் எனக்கு. ஆக்சுவலாக இவங்க அந்த ஆயான்னு சொல்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. இதே ஷோவில் ஏன்னா இப்போலாம் நிறைய ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறதுனால ஒரு சென்னை கேர்ள்ஸ் ஒன்று சொன்னது, ஆயான்னு சொல்ல எனக்கு கூச்சமாக இருக்கிறதுனால நான் சொல்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போலாம் நிறைய பேர் வந்து பாட்டின்னு தான் சொல்கிறாங்க. ஆயான்னு சொல்கிறது ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கு. ஆனால் நீ ஆயான்னு சொல்கிறப்ப இருக்கக்கூடிய அந்த உணர்வு இருக்குல்ல, அதை பாட்டி தருமான்னு எனக்கு தெரியல. அவங்க ஆயா இருந்துட்டு போட்டோம் சார், என்ன ஆயாவா இருக்க விடட்டும். அவங்க ஆயா இருக்கட்டும், ஆயாவா இருக்கட்டும். நான் ஆயாவா இருந்துட்டு போறேன். அதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும், ஏதோ போன ஜென்மத்து புண்ணியம் பண்ணியிருக்கணும். இன்னும் ரொம்ப நாளைக்கு நான் உயிரோட இருக்கணும் அந்த குழந்தைங்களோட வாழறதுக்கு. ஓகே, நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டா, மாமியார் ஆட்டிடியூட் காட்டாமல் ஃப்ரீயாக விட்டுட்டா அவங்க எவ்வளோ ஏறி அடிப்பாங்க? அவங்க ஃப்ரீயாக விட்டுட்டேன், இவங்க சொன்ன மாதிரி 4 தடவை நம்ம செஞ்சு அவங்க எடுத்து செய்வாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது சார். நம்ம 10 தடவை சாதாரணமாக சொன்னால் கூட செய்ய மாட்டாங்க. ஆனால் கோவமாக ஒரு தடவை சொன்னால் செஞ்சுடுவாங்கங்க. கோவமாக இதை செய்யுங்க, ஏன் யார் செய்வா, உன்னை விட்டா யார் இருக்குது இந்த வீட்டில் செய்ய அப்படின்னு கோவமாக செய்யும் சொல்லும்போது. எவ்வளோ கோவமாக? மேக்ஸிமம் கோவத்தில் சொல்லுங்க பார்ப்போம். மேக்ஸிமம் கோவம். என் மருமக பேர் கவிதா. ஏன் கவிதா இப்படி செய்யாமல் இருக்க, எல்லாமே நானே செய்யணும்னு எதிர்பார்த்தா எப்படிமா நடக்கும், இந்த வீட்டில் நீ மருமக தானே அப்படின்னு நான் கோவமாக தான் பேசுவேன் சார். அப்போ ஒரு தடவை சொன்னால் செஞ்சிடறாங்க. இவங்க சொன்ன மாதிரி பாசம் அது இதெல்லாம் இல்லை, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல. ஓகே, இந்த ட்ரெஸ்ஸு கோடு விஷயத்தில் கூட அது இருப்பாங்க. ஸ்லீவ்லெஸ் போடக்கூடாதுன்னு இப்போ நான் சொல்லியிருக்கேன். மற்றெல்லாம் எல்லாம் பண்ணிக்கலாம், அது ரொம்ப ஒல்லியாக இருக்கும், அதனால் நீ ஜீன்ஸ் போட்டுக்கலாம் பரவாயில்ல. ஸ்லீவ்லெஸில் நம்ம ஃப்ரீயாக விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, அத்தோடையே நம்ம எதிர் 4 தடவை நடமாடுவாங்க. அப்புறம் நான் 4 கிழமை அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கட்டவே வரலம்மா சாரி, என்னால் முடியாதுமா. 11 பட்டு புடவைக்கு உள்ள பெரிய கரையான் போய் உள்ள நாமத்தான் அதை எடுத்து மறுபடியும் வெயிலில் வளர்த்தணும். ஃப்ரீயாக விட்டுட்டோம்னா அதுதான் ஒரு கிரிப் இருக்கணும் சார். எல்லா விஷயத்துல அந்த கிரிப் எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்துட்டே அவன் எல்லாம் விட்டு கொடுத்துருது இல்லை. இப்போ எப்படி நாம எவ்வளோ காலம் இருக்க போகிறோம் அவங்கெல்லாம் சொன்ன மாதிரி அப்படிங்கிறது இல்லை. எப்போவானும் அவங்களுக்கு ஒரு கிரைசிஸ் வரும்போது இதை யோசிக்கிற அளவாவது அவங்களுக்கு நாம் அதை சொல்லணும். அது தெரிஞ்சிருக்கணும் அவங்களுக்கு. நம்ம கிரிப் இருந்தால் தான் அது முடியும். அந்த ஆமாம் வண்டி ஓடணும். ஈஸியாக விட்டுட்டோம்னா அழகான வண்டி எங்கே தான் ஓட போகிறது. அப்படி கொஞ்சம் இழுத்து பிடிச்சி அப்படி நிறுத்தும் போது தான் நம்ம போகிற பாதைக்கு அது நேரம் போகும். நம்ம குடும்பத்தோட மரியாதை முதல்ல கெட்டு போகும், அது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது இந்த காளமாடு இஷ்டமாக போகுது அதே மாதிரி போகும். திருப்பி நீங்கள் அவங்க சொன்ன மாதிரி எல்லாக்கன் மாதிரி இழுத்து போடணும். அது முதலே சொல்லிட்டா ரொம்ப நல்லது. மருமகளுக்கு நாம் என்ன வேலையெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்க செய்யட்டும்னு சொல்கிறோமோ நாம் செஞ்சு தான் அவங்களுக்கு காட்டுறோம். அந்த அட்வான்டன்ஸ் கொடுக்குற போது அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி தான் இன்றைக்கி செஞ்சுட்டு நாளைக்கு செஞ்சோம் அந்த அம்மாலாம் செஞ்சிடும் அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு நம்ம தலையில் கட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. வேலையெல்லாம் மாமியார் தலையில கட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. நாம் எப்போவுமே செஞ்சுக்கிட்டே இருந்தால் தோழியாகவே இருப்பாங்க, மருமகளாக இருக்க மாட்டாங்க. நாம் மாமியாராகவே வேலைக்காரங்களாக செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது. தனியாக பிரித்து தனி கொடுத்தனம் போயிடுவாங்க. தனி கொடுத்தனம் போயிடுவாங்க. ஃப்ரீயாக விட்டா அவங்க சௌரியத்துக்கு போய் இருக்கலாம், மாமியார் மாமனார் பேச்சை கேட்க வேண்டியதில்லை, நம்ம சௌரியத்துக்கு இருக்கலாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டா ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு லகான் போட்டு பிடிச்சி இழுக்கலைன்னா உண்மையிலேயே இது மாதிரி நடக்க சாத்தியம் இருக்கா? ரெண்டுமே இருக்குன்னு நினைக்கிறேன் சார். எப்படின்னா இப்போ அவங்க சொல்கிறாங்க இப்போ கண்டிஷன் பண்ண ஃப்ரீயாக விட்டால் துணி வந்து இதுவாக போடுவாங்கன்னு. அப்படிலாம் இல்லை சார். நம்ம அன்போடு நடந்துக்கினாவும் அந்த ட்ரெஸ்ஸு தான் அவங்க போட போகிறாங்க. நம்ம கண்டிஷன் பண்ணாலும் அது போடணும்னு நினச்சாங்கன்னா போட தான் போகிறாங்க. ஆனால் இதில் ரெண்டுமே இருக்குது. நான் ரெண்டுத்துக்குமே சொல்கிறதுக்கு எனக்கு பதில் இருக்குது. ஆனால் எப்படி நீங்கள் ஏற்றுக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க சொல்கிறாங்க என் மருமக வந்து நான் கொஞ்சம் விட்டுனா ஸ்லீவ்லெஸ். எந்த பொண்ணு இப்போ கல்யாணம் அனுப்பினாலாம் ஜாக்கெட்டில் கை இல்லாமலாம் போகிறதில்ல. சும்மா நீங்களாக ஒரு மைக் இருக்குன்னு நீங்கள் பேசக்கூடாது, இது உண்மை. ஆனால் நீங்கள் எப்படி ஃப்ரீயாக விட்டால் குடும்ப கௌரவம் எப்படி போயிடுதுன்றீங்க? இன்னும் சில மாமியாருங்க தான் பொண்ணு பெற்றது தான் பேத்தியாக ஏற்றுக்கிறீங்க, தான் புள்ள பெற்றதை பேத்தி பேர்னா ஏற்றுக்கவே மாட்டேங்க. இது தமிழ்நாட்டில் உலகத்திலே நடக்குது. அதுவும் இங்கே அதுவும் உங்ககிட்ட ஓவராக இருக்கும். ஏன்னா பொண்ணு பெற்றது வந்து அவள் பொண்ணு பெற்றதுன்னு தூக்கி வச்சுக்கிறாங்க. அதே புள்ள வந்து இன்னொருத்தி வந்தவ பெற்றது அப்படின்னு என் கண் கூட எங்கள் வீட்டான நடந்த உண்மை இது.
பொண்ணு பெத்ததை தூக்கி இடுப்புல Actually, இது கூட வச்சுக்கிறாங்க கொஞ்சம் பையன் உண்மைங்க. முதல்ல சாப்பாடு விட்டுறாங்க. ஆமா, அதாவது என்னதான் மகன் வந்து என்ன கவனிக்கணும் அப்படிலாம் நீங்க சொல்றீங்க. ஆனா மகன் பிள்ளை தான் இருந்தாலும் கூட பெத்தவ மருமகங்கிறதுனால மக வைத்து பேத்தி மக வைத்து பேரனா அது ஒரு பயங்கர அது ஒரு ஃபீல் உங்களுக்கு கொஞ்சம் இருக்குதான். இந்த பக்கம் வேற ஒரு கேள்வி வைக்கிறேன். மாமியார் குட்ட ஒரு மருமக குனிஞ்சா இவங்க என்னெல்லாம் ஆட்டம் போடுவாங்க? அவங்க மருமகன் நடிக்கிறாங்கன்னு அர்த்தம் சார். அவங்க இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் அப்படின்றாங்கன்னா இப்போ அவங்க சொன்னாங்க என் பையனுக்கு நான் தான் பார்ப்பேன், நான் தான் செய்வேன், நான் தான் பண்ணுவேன். அவங்க சொன்னாங்க 15 பட்டு போட, அந்த பொண்ணுக்கு பட்டு போட புரியுதா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா? மாமியாராக இருக்கிற எனக்கே பட்டு போட புரியுதில்ல, ஏன்னா அது தோச்சு அதுக்கு ரொம்ப வேலை. நான் அது கேட்கல, நான் கேட்குறேன்னா ஒருவேளை நம்ம வீடுகளில் கொஞ்சம் பணிஞ்சு போகிற சொல்கிறத கேட்டுக்கிற அப்படியான ஒரு மருமகளா உங்களை மாதிரி இல்லாத வேற ஒரு மருமகனே வச்சுக்கோங்களேன், சொல்கிறத கேட்டுக்கிற ஒரு மருமகளாக இருந்தால் நம்ம ஊரில் இந்த மாமியாருங்க எவ்வளோ ஏறி அடிப்பாங்க? டாமினேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதாவது அவங்க வந்து எல்லாத்தையும் கேட்குறாங்கன்ற அந்த இவங்கக்கிட்ட வந்து அக்ரிவ்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். உண்மையிலே பார்த்தோம்னா ஒரு பெண்ணே ஒரு பெண்ணுக்கு எதிரியாக இருக்கும். அதாவது நாம் என்ன பண்ணுவோம்னா நாமளே நம்மளுடைய குழந்தைங்களே எதிரியாக, ஒரு பெண்ணே இன்னொரு பெண்ணை பார்த்தா எதிரியாக வர மாதிரி நம்ம வீட்லேயே அது ஸ்டார்ட் ஆகிடும். அப்புறம் நம்ம நாட்டில் பேசி பிரயோஜனம் இல்லை, நம்ம வீட்லேயே இருக்கு. வீட்டில் நிம்மதி இருக்காது, நிம்மதி இருக்காது. ஒரு வருஷத்துல டிவோர்ஸ் தான் போகும் சார். ஓ, அங்கே ரிஃப்ளெக்ட் ஆயிருங்கிறீங்க. ஓ, வேற இப்போ எல்லாரும் அதில் நான் என்ன கேட்குறேன்னா இவங்க குட்ட குனியதால் ஏற்பட்ட பாதிப்பு இல்லை, இவங்க குட்ட குனியக்கூடிய மருமகளாக இருக்கிற பட்சத்தில் இவங்க எவ்வளோ அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்கன்னு அவங்களை எப்படியெல்லாம் பண்ணுவாங்க? மாமியார் எவ்வளோ அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்கங்கிறீங்க? கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீம் ரேஞ்ச் தான் சார். என்ன வந்தாலும் நீ ராத்திரி படுக்க போகணுன்னா கூட என்னை கேட்டுட்டு தான் போகணும், சாப்பாடு நான் தட்டில் போட்டு கீழே தான் வைப்பேன், உட்காந்து சாப்பிடணும், அந்த ரேஞ்சுக்கு போயிடுவாங்க. ஒரு ஸ்லேவ் தான், குட்ட குனிஞ்சுக்கிட்டே ஒரு நிலை இருந்தா அது குடும்பத்தை எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணிடும்? ஒரு போல்டான பையனாக இருந்தால் தனி கொடுத்துட்டு போயிடுவான். இது அம்மா இப்படி தான், நம்ம இங்கே இருக்க முடியாது, நம்ம தனி கொடுத்துட்டு போயிடலாம். இல்லை கோழையான ஒரு பையனாக இருந்தால், அட்ஜஸ்டபிள் பையங்கிறது வேற, கோழையான பையனாக இருந்தால் எனக்கு வேணவே வேணாம் வாழ்க்கை, வா கும்பலோட போயிடலாம். இல்லை தைரியமான மருமகளாக இருந்தால் போடா நீயும் மாச்சு உங்கள் அம்மாவும் மாச்சு, அது போயிடும். யாராவது ஒருத்தர் போயிடுவாங்க பக்கத்தில். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில குட்ட மருமகள் குனிகிறவளாக இருந்தால் நம்ம மாமியார்கள் என்னென்ன அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க? ஒரு வேலைக்காரியாக நடத்துவாங்க, சர்வெண்ட் மெய்டாக வீட்டில் வச்சு பணம் கொடுக்காத வேலைக்காரியாக கொண்டாந்தது வரவையும் வச்சு வேலைக்காரியாகவும் நடத்துவாங்க. அதான் அதிகாரம் தூள் பறக்கும். அதிகாரம் தூள் பறக்கும். ஆமா, ஃபாரின் போகணும், அங்க போகணும், எங்க போகணும், மகனை இன்னும் கொஞ்சம் ஆட்டி படைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓ, மகனை இன்னும் கொஞ்சம் ஆட்டி படைப்பாங்க. கீழே கீழே தூங்குற வரைக்கும் காலை அழுத்தி விடுன்னு சொல்லுவாங்க சார். இவங்க ரொம்ப அராஞ்சகம் சார். அவங்க வீட்டுக்கு என் பொண்ணை தப்பி தவறையும் கொடுக்க மாட்டான் அந்த அம்மா கிட்ட. எந்த அம்மாவுக்கு கொடுக்க மாட்டீங்க? பாருங்க சார், அந்த டாக்டர் அம்மா வீட்டுல. ஃபைனலாக நான் ஒரு கொஸ்டின் வைக்கிறேன், கை மட்டும் உயர்த்தினா போதும். என்னதான் இருந்தாலும் சில நேரங்களில் மாடர்னாக ஆயிட்டாலுமே கூட இந்த வரதட்சணை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பற்றி ஒரு பேச்சு இருந்துட்டு. கொடுமை இல்லை இந்த வீட்டுக்கு அடித்து விரட்டுறது அந்த மாதிரி அப்படி சொல்ல. இப்போ ஒன்றும் இருக்காது, ஒரு 15 பவுன் போடுறேன்னு சொல்கிற இடத்துல ஒரு 12 பவுன் போட்டிருப்பாங்க, 50 பவுன் போடுறேங்கிற இடத்துல 40 பவுன் போட்டிருப்பாங்க. ஆனால் அதை சொல்லி காட்டிக்கிட்டே இருக்குதுங்கிறது இருக்குல்ல, இதெல்லாமே கொடுமை தான் இல்லையா? அது நீ போகிறையில் தீபாவளி போகிறப்ப உங்கள் அண்ணன்ட்ட சொல்லி உங்கள் அப்பாட்ட சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்துடும். என்ன சொன்னாங்க கொடுக்கவே இல்லையே அப்படின்னு அந்த 2 பவுனை ஒரு 4 பவுனை அல்லது ஒரு 10,000 ரூபா பணத்தை குத்தி 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 காட்டிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறத ஆதரிப்பவர் யார், அது தவறு என்று சொல்லுகிறவர் யார்? தவறுங்கிறவங்க கை தூக்குங்க. தேங்க்யூ. எனக்கு பெண்களுடைய மனசு என்னன்னு தெரியணும். 100 ஓட்டு விழுகுதான்னு பார்த்தேன், 100 ஓட்டு விழுந்துருச்சு. தேங்க்யூ. மாமியார் வெர்சஸ் மாமியார். ஒரு கட்டுப்பாடு என்ற ஒன்று இருந்தால்தான், மாமியார் என்ற ஒருத்தர் கொஞ்சம் மாமியார் தனத்தோடு இருந்தால்தான் வீடு ஒழுங்காக இருக்கும், சரியாக நடக்கும். அதனால் அந்த லகான கையில் பிடிச்சுக்கணும் அப்படின்னு ஒரு தரப்பு. இன்னொரு பக்கம் இன்றைக்கு இருக்கக்கூடிய மருமகள்கள் படித்தவர்கள், அவர்களுக்கு விவரம் தெரியும், அதனால் முழு சுதந்திரத்தையும் அவர்களிடம் கொடுத்து விட்டு அவர்களோடு கலந்து பழகக்கூடிய ஆட்களாக மாமியார்கள் மாறணும் அப்படின்னு இந்த தரப்பில் சொல்கிறாங்க. எது சாத்தியப்படும்? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC Jewellers, co-presented by Sunland. ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா, பவர்ட் பை NAC Jewellers, co-presented by Sunland. ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. இந்த ஷோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயம், சப்ஜெக்டை தாண்டி இந்த ஷோவில் நான் கவனித்தது மொழி. ரொம்ப அழகான மொழி, ஆயான்னு பேசினவங்க மொழியாக இருக்கலாம், சென்னை தமிழ் அற்புதமாக பேசின அந்த ஸ்லாங்காக இருக்கலாம், இங்கிட்டு திருநெல்வேலி தமிழாக இருக்கலாம். ஆச்சியா?
திருநெல்வேலி தமிழாக இருக்கலாம், அவங்களுடைய பேச்சு, இவங்களுடைய லாங்குவேஜ், இவங்க இந்த கொஞ்சம் மலையாள வாடையோடு கூடிய தமிழ், மலையாளம் தான். நிறைய தமிழ் ஒரே ஷோக்குள்ள நிறைய மாதிரியான ஆக்சென்ட், டயலெக்ட்ஸ் நிறைய வந்தது. ஒன்று. ரெண்டாவது, மனசுலேருந்து பேசின விஷயங்கள். இந்த ஷோ கொஞ்சம் கடினமான ஒரு ஷோ தான். ரொம்ப சிம்பிள். எதிர்த்தாப்புல மருமகளை உட்கார வச்சா நீங்கள் அவங்கள 4 வார்த்தை சொல்லலாம், அவங்கள 4 வார்த்தை சொல்லலாம், ஆட்டம் முடிஞ்சு போயிடும். ஆனால் அது இது இல்லை. ஒரு விஷயத்தை எப்படி அணுகுவது என்பது குறித்து ஒரே ஆட்கள் மட்டும்தான். ஓரளவுக்கு இந்த பக்கம் இருக்கவங்கள்ட்டெல்லாம் ஒரு ஃபீஸிபிளான மைண்ட் செட், கொஞ்சம் நல்லவங்க எல்லாருமே, கெட்டவங்கன்னு சொல்ல உங்களை காலமாற்றத்துக்கு ஏற்ப கொஞ்சம் மாறிக்கிற கொஞ்சம் இணக்கமான மனிதர்கள், இயல்பாகவே இணக்கமான, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் அப்படின்னு அவங்க அழகாக ஒரு விஷயம் சொன்னாங்க. இந்த ஷோலேருந்து மேபி அது நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீ முதல்ல மருமகளை கொண்டாடி, அவள் உன்னை கொண்டாடிடுவான். சிம்பிள் ஆஸ் தட். 1000 தான் இருந்தாலும் மகனுக்கோ மகளுக்கோ என் மகன் வாங்கி கொடுக்குற போது என் பேர பிள்ளை மேலே எனக்கு பிரியம் இருக்குது. ஆனால் அவனுக்கு ஒன்று வாங்கி கொடுக்குறப்ப என் மகன் எனக்கு வாங்கி கொடுக்கலன்னு உங்களுக்கு தோணுது. அது மருமக கேட்கலே எனக்கு சங்கடமாக இருக்குது. மருமக கேட்கணும்னா மருமகளை கொண்டாடிடுங்க, அவள் கேட்டுருவா ஆட்டோமேட்டிக்காக. என்ன இருக்கட்டும், அத்தை இருக்காங்க, முதல்ல அவங்களுக்கு செயலை எடுத்து கொடுக்காம என்னது அப்படின்னு மருமக கேட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு சின்ன பாண்ட் இருக்குது. அது நுட்பமான ஐடியா தான். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு பின்னால் ஆக்சுவலாக இன்னொன்று சொல்லணும், தப்பாக நினைக்கக்கூடாது. உண்மையாக சொல்லப்போனால் நீங்கள் பயங்கர அதிகாரம் பண்ணி கண்ட்ரோலே பண்ண முடியாமல் இருக்கீங்க. இவங்க அதிகாரமே பண்ணாமல் அன்பை ஒன்று வச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்லினஸ்ன்னு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு அழகாக கற்பனை பண்ணி அழகாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னாங்க 64 கிலோ இருந்தால் நான் 84 கிலோ சந்தோஷத்தில் பூரிச்சு சந்தோஷம் பெரிய. அப்புறம் நான் 100 வயசு வாழணும் என் பேர பிள்ளைங்களோட வாழ்கிறதுக்காக. அப்போ லைஃபோடைய அந்த சேஞ்ச் ஆஃப் இதை வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கத்தான் வேணும். இன்னொன்று, பிள்ளைகள் மீது கொஞ்சம் நம்பிக்கை கூட வைக்கணும். அந்த நம்பிக்கை சார்ந்த விஷயத்தில் ஒரு பதட்டம் இருக்குது. அது ஒவ்வொருத்தரும் கடந்து வந்த பாதையாக இருக்கலாம். எனக்கு வந்து என் பிள்ளையை தவிர சில பேர் இங்கே சொன்னாங்க நான் சிங்கிள் மாம். அப்போ வந்து பிள்ளை மீது கூடுதலான ஒரு பயம் இருக்கும், கவலை இருக்கும், பிரிஞ்சு போயிடுவோம்னு ஒன்று இருக்கும். பட் எனக்கு என்னமோ இவங்க சொன்ன அந்த நுட்பமான ஐடியா பியூட்டிஃபுல்லாக தெரிஞ்சுது. மருமகளை தூக்கி முதல் இடத்துல நீங்கள் வச்சுருங்க, நீ தான் எல்லாம் அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்க கரெக்டாக தானே இருக்கும். நம்ம அது ஒரு சூப்பரான ஐடியா. நான் இப்போ சமீப காலமாக அது சில இடங்களில் பார்க்குறேன். ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்குறப்போ நான் சமீபத்தில் கூட பார்த்தேன். ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு தன்னுடைய மருமகளை தான் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. ரொம்ப காலமாக அற்புதமாக சொல்லப்பட்ட அத்தை மருமகள் என்கிற உறவையே அது ஒரு சண்டையினுடைய உறவாக அல்லது ஒரு நல்ல உறவில்லைங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு நம்ம சமூகம் நகர்ந்து வந்துச்சு. அது தவறு. அப்படிலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் ஒரு அற்புதமான ஒரு பியூட்டிஃபுல். மேபி நம்ம டிவி சீரியல்கள், டிவியில் வரக்கூடிய நிகழ்ச்சிகள், பத்திரிகையில் வரக்கூடிய சமீபகால செய்திகள், அப்புறம் கதைகள், அப்புறம் மிகைப்படுத்தி சொல்லப்படுதல், எல்லாத்துலேயுமே மிகைப்படுத்தி மாமியாராவே கெட்டவ, மருமகனாவே குடும்பத்தை பிரிக்கிறவ, இப்படின்னு ஒரு சமீப காலமாக வந்தப்பட்ட விஷயங்கள் கூட அதுக்கான காரணமாக இருக்கலாம். ஐ டோன்ட், எனக்கு என்னன்னு தெரியல. அதுவும் எப்படி ஒரு தாய்மாமன் உறவோ அதே மாதிரி அத்தை மருமகள் உறவுங்கிறது ஒரு நல்ல உறவு தான். அந்த உறவை நம்ம அழிக்க பார்க்குறோம். அது ஆக்சுவலாக அவ்வளோ சரியில்லை. அத்தைன்னு கூப்பிடுங்க, பர்சனல் சாய்ஸ். எனக்கு அம்மானு கூப்பிடணுப்பா, எனக்கு பொம்பளை பிள்ளையே இல்லை, நீ தாண்டி என் மக, வா என்னை அம்மானு கூப்பிடு. ஒரு பொண்ணு என்னை அம்மானு கூப்பிடணும் ஆசை எனக்கு, வச்சுக்கோங்க. அந்த பொண்ணுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே. ஆனால் அத்தை மருமகன்னு இருந்தாலே சண்டை வந்துடும் பயந்து அம்மா சொல்லாது. உங்களை அம்மானு கூப்பிட்ற மருமகளில் எத்தனை பேர் சந்தோஷமாக அம்மானு கூப்பிட்றானே தெரியாது. ஸோ இது ஒரு நவீன சமீப காலத்துடைய வேறு வடிவிலான பிரச்சனை. அதனால் 2 தரப்புலையும் மாமியார்களை கூட்டு வந்தோம். ஏன்னா இது இமோஷன் சார்ந்த விஷயம். உங்களுக்கு உண்மை தெரியும், எப்படியாக இருந்தாலும் என்னுடைய மகன் அவளுக்குத்தான் முதலிடம் கொடுக்க வேண்டும் என்கிற நியாயமெல்லாம் உங்களுக்கு தெரிந்தாலும் கூட உங்கள் பிள்ளை உங்களால் விட்டுக் கொடுக்க முடியாது அப்படின்னா அதிகாரத்தை முன்னிறுத்தாதீர்கள், அன்பை முன்னிறுத்த பாருங்கள். ஆல்வேஸ் பெட்டர். கொஞ்சம் அது சேஃப் ஜோனும் கூட. 2வது, இது உண்மையான வீரம் அல்ல. இந்த கோபத்திற்கு பின்னால் நான் யார் தெரியுமா என்று உங்களை காட்டிக்கொள்வதற்கு பின்னால் தொடர்ந்து நீங்கள் அப்படி கம்பை வச்சு பயமுறுத்திக்கிட்டே இருக்கீங்க, அவ்வளோதான். ஏய் பாடுறா டே, இல்லைன்னா அம்மா கோச்சிட்டு போயிடுவேன், தனியாக தைசா வச்சு செஞ்சிருவேன். அப்புறம் ஹாலில் சும்மா நான் டிவி பார்த்துருக்கல எந்திரிச்சு சோகமாக போய் ரூமில் இப்படியே படுத்துக்குவேன். ஆக்சுவலாக இதெல்லாம் தான் பலகீனம். இதெல்லாம் சிக்னல் பையனுக்கு, டே என்ன கவனி உன் பொண்டாட்டியை கவனிச்சுட்டு இருக்கான்னு. ஆனால் உண்மையாகவே நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் உங்கள் மருமகளை சொல்ல வைக்கணும். என்ன அத்தை ரூமில் தனியாக படுத்து கிடக்குறாங்க, நீங்கள் என்ன மண்ணு மாதிரி எங்கேருந்து வர்றீங்க, என்னன்னு கேட்க மாட்டீங்களா அப்படின்னு உங்கள் மருமகளை கேட்க வச்சுட்டிங்கன்னா அதுக்கு உங்கள் அதிகாரம் செல்லும்னா செல்லட்டும். ஆனால் சத்தியமாக அதிகாரம் அதுக்கு செல்லாது, அன்பு தான் அதுக்கு செல்லும். அதிகாரம் அதுக்கு செல்லவே செல்லாது, அன்பு தான் அதுக்கு செல்லும். நீங்கள் அந்த பொண்ணை எப்படி பார்த்துக்கிறீங்களோ அதே எல்லாமே அதுலேருந்து தான் வருது. ஒன்று மட்டும் உண்மை, வெளி பற்றி ரொம்ப அதிகமாக பேசுகிற, சுதந்திரம் பற்றி அதிகமாக பேசுகிற, ஸ்பேஸ் பற்றி அதிகமாக பேசுகிற ஒரு சமூகமாக அந்த சமூகம் மாறி இருக்கு. அப்படியான ஒரு காலகட்டத்தில் இப்படியான அதிகாரத்தை நீங்கள் கூடுதலாக செலுத்த முயற்சிச்சுன்னா உடச்சிக்கிட்டு போயிடுவாங்க. இட் இஸ் வெரி ஈஸி. நீங்களாம் சிம்பிளாக நினைக்காதீங்க, அது ரொம்ப ரொம்ப எளிதாக இங்கே பண்ணிட முடியும். பயங்கரமான கட்டுக்கோப்பான 8 ஆம்பளை பிள்ளைங்க 4 தங்கச்சிங்களோட பிறந்த என் குடும்பம் தாண்டா எல்லான்னு சொல்லிட்டு இருந்தவங்களே நீங்களாம் 7 வருஷத்தில் பிரித்து கூட்டியாந்துட்டீங்க. ரைட்டு தானே? சும்மா 2 பேர் ஒத்த பிள்ளைங்க தான் பெற்றிருக்கீங்க அல்லது 3 பிள்ளைங்க தான் பெற்றிருக்கீங்க. இன்றைக்கி ஒரு பெண்ணு நினச்சா பிரித்து கூட்டிகிட்டு போயிடலாம்.
நீங்கள் நினச்ச எல்லாத்தையும் உங்கள் மருமகன் நினைக்கிறதுக்கான ரைட்ஸ் அவளுக்கும் இருக்குது, அவளுக்கும் அந்த உணர்வுகள் வருவதுக்கு நியாயம் இருக்குது. அந்த உணர்வுகள் வராமல் நீ தான் என்னுடைய வீட்டின் முதல் அப்படிங்கிறத அந்த பொண்ணுக்கு உணர வச்சிட முடிஞ்சா மீதி எல்லாத்தையும் தானா பார்த்து. பரிசு கொடுக்குற நேரம் ஆக்சுவலாக இந்த ஷோவில் யாருக்கு பரிசு கொடுக்குன்னே தெரியல. சில நேரம் ஷோவில் அப்படி நடக்கும். நிறைய பேர் நல்லா பேசியிருக்காங்க. அதாவது நமக்கு கொடுத்துருக்கலாமேனு கூட நிறைய பேருக்கு தோணலாம். அல்லது இங்கேயே உட்காந்துருக்கவங்களுக்கு டிவி பார்க்குறவங்க கூட ஏன் இவங்களுக்கு கொடுத்தாங்க அவங்களுக்கு கூட கொடுத்துருக்கலாம் அப்படின்னு. ஆனாலும் கூட 2 பேருக்கு நம்ம பரிசு கொடுக்க போகிறோம். ஒருத்தங்க வந்ததுலேருந்து உண்மை மட்டுமே பேசினாங்க. இந்த ஷோ அதனுடைய பர்பஸை சால்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஷோ எதுக்காக நடக்குதோ அந்த பர்பஸை சால்வ் பண்ணணும்னா இந்த ஷோ உண்மையை தான் பேசணும். அப்படி பேசினா மட்டும்தான் இதனுடைய யதார்த்தத்தை புரிய முடியும். ஒரு ஸ்ட்ரிக்ட் மாமியார் உண்மையாகவே ஸ்ட்ரிக்ட் மாமியாராக ஆரம்பத்துலேருந்தே பேசினாங்க. எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் கூட தான் கொண்ட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்க கன்வின்ஸே ஆகலை. அதற்கான நியாயங்கள் அவர்கள் நீண்ட காலமாக நம்பின நம்பிக்கை அந்த அடிப்படையிலிருந்து மட்டுமே அதை பார்த்தது. ரெண்டாவது, ஒரு மாமியார் தனத்தோடு இருக்க வேண்டிய அவசியத்தையும் கூட இங்கிட்டு இருக்கவங்களுக்கு கூட ஓரளவு ஒத்துக்கொள்ளும்படியாக பேசினது அவங்க தான். அவங்களுக்கு இந்த பரிசு கொடுக்க நினைக்கிறேன். திருச்சி லண்டன் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் பிளைவுட்ஸ் வழங்கும் ஒரு கலர் டிவி பரிசு. மேடம் உங்களுக்கு தான். வாங்க. வாழ்த்துக்கள். குட் லக். தேங்க்ஸ். ஸ்பெஷல் மென்ஷன் நிறைய பேரை சொல்லணும். ஆக்சுவலாக ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ரொம்ப அற்புதமாக சில விஷயங்கள் முன் வச்சாங்க. மேடம் சில விஷயங்கள் முன் வச்சாங்க. அவங்க சூப்பரான ஒரு ஐடியா தமிழ்நாட்டுக்கே கொடுத்தாங்க. இந்த சைட்லையும் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மேடம் சொல்ல வேணாம் அடி பட்டையை கிளப்பிட்டு இருந்தாங்க ஆரம்பத்துலேருந்து. அப்புறம் மலையாளத்தில் பேசி தமிழ் பேசி அந்த ஒரு மலையாளம் அது ஏம்பிள் அந்த உணர்ச்சியை எல்லாருக்கும் புரிய வச்ச ஒரு ஜென்யூனிட்டி. அது சரியாக தப்பான அடுத்தது ஏன் சொந்தம் கீரையை கொண்டே கொடுக்கலேங்கிற லெவல்லேருந்து ஓப்பனாக பேசினதாக இருக்கலாம். அப்படி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் ஐ வாண்ட் டு மென்ஷன் தம். ஏன்னா எல்லாருக்கும் பரிசு கொடுக்க முடியாங்கிறதுக்காண்டி. இன்னொரு பரிசு இவங்க பேசுனதுக்கு நேர் எதிர ஆக்சுவலாக இங்கிட்டு இருக்க டீமு கொஞ்சம் இப்படின்னது அவங்க வந்த பிறகு தான். அது வரைக்கும் ஏய் வா வா எல்லாம் கூட்டு சேர்ந்து கும்மும் அப்படிங்கிற லெவலில் எல்லாரையும் போட்டு வெளுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு ஆள் இறங்கி தோனி 6 பாலில் விடியோ அடின்னு அடிக்கிற மாதிரி புடியோ புடின்னு பிடிச்சாங்க. அந்த லாங்குவேஜில் அவ்வளோ ஒரு வீச்சு இருந்தது. அந்த சென்னை தமிழில் அவ்வளோ ஒரு அழகு இருந்தது. ஆனால் வெறும் பேச்சா இல்லை, கண்டென்ட் இருந்தது. அவங்க வச்ச கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கான எல்லாம் மாடர்ன் தாட். அதான் நம்ம எல்லாருமே ஒரு மொழியை வச்சு சில பேரை தீர்மானிக்கிறோம். அப்படி கிடையாது. அந்த மாடர்ன் தாட் இருக்கு. அது அந்த அவங்க பழகின மொழியிலேருந்து அது வருது. அழகான சென்னை தமிழ். பேசின எல்லா விஷயமும் மாடர்ன். பேசின ஸ்டைலில் அதாவது ரொம்ப நகைச்சுவையோட அதே நேரம் ஆணித்தரமாக எந்த பயமும் இல்லாமல் கான்ஃபிடென்ஸாக உங்கள்கிட்ட தான் கேட்க நினைக்கிறேன். நானே அவங்கள்ட்ட எப்படா கேட்குறேன்னு நினச்சிட்டு இருக்க விஷயத்தெல்லாம் கேட்டாங்க. ரொம்ப கிளியர் கேட்டா. நீங்களுமே கூட அவங்க பேசுனதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். திருச்சி மங்களன் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். வாங்க. உங்கள் பேர் என்னம்மா? பூங்கொடி. பேருமே அழகா இருக்குங்க. சென்னை பூங்கொடி அவர்களுக்கு வேலூர் வாழ்த்துக்கள். குட் லக். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னும் சந்தர்ப்பத்தில் பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை NAC ஜுவல்லர்ஸ், கோ பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. நன்றி, வணக்கம்.